அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருவள்ளுவர் மன்றம் தன்னுடைய மணிவிழாவை மிகச் சிறப்பாக இந்த இனிய நன்னாளில் கொண்டாடுகிற இந்த பெருவிழாவில் நான் பங்கேற்பதை பெரும் பேறாக கருதுகிறேன். 60வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுவதோடு எதிர்காலத்தில் பவள விழா, முத்து விழா, நூற்றாண்டு விழா காண இருக்கக்கூடிய இந்த மன்றத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆரம்ப காலத்தில் இதை விதையாக்கி வித்திட்ட சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரையும் நான் வணங்குவதிலே பெருமையடைகிறேன். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்றார் திருவள்ளுவர். இதற்காக வித்திட்ட பெரியவர்கள் ஐயா வணக்கத்திற்குரிய அறிஞர் பொன்னையன் அவர்கள், வணக்கத்திற்குரிய முத்தரசு அவர்கள் மற்றும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் உள்ளத்தால் உயர்ந்த நிலையில் இதை தோற்றுவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த உன்னதமான இடத்தை இது பெற்று, ராஜபாளையம் என்றாலே திருவள்ளுவர் மன்றம் என்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுகிறது என்று தமிழறிந்த உலகத்தில் பேசப்படுகிற பெருமைக்குரிய ஒரு மன்றத்தில் 60 என்கின்ற ஒரு பூர்த்தி அடைகிற ஒரு ஆண்டில் நான் பங்கேற்பதை பெரும் சிறப்பாக மீண்டும் நான் பெருமையாகவே கருதுகிறேன். எதிர்காலத்தில் நான் எழுதப்போகிற நூலில் இந்த விழாவினுடைய முக்கியத்துவத்தையும் அதிலே சில பக்கங்கள் அதற்கென்று ஒதுக்கி எழுதுவதற்குரிய ஒரு அரிய சிறப்பாக இது அமைந்திருக்கிறது. திரு பொன்னம்பல அடிகளார் அவர்கள் காலையிலே மிக அருமையாக நேர்த்தியாக பேசியிருக்கிறார்கள். அடிகளார் அவர்களும் நானும் கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக பல மேடைகளிலே சென்னையிலே சுற்றி பேசியிருக்கிறோம். இன்றைக்கு கூட அவருடைய உரையை கேட்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. ஆனால் சில பணிகள் இருந்ததனாலே காலையிலே விமானத்தை பிடித்து வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது. இந்த அரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர், வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய அருணாசலம் அவர்களை நான் வணங்கி மகிழ்வதிலே பெருமையடைகிறேன். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக, 2 மாதம் கூட இருக்கும் என்று நினைக்கிறேன், இந்த தேதியில் நீங்கள் வர வேண்டும் என்று ஓரிரு வார்த்தைகளிலேயே அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து விட்டார். நீங்கள் வரீங்க, எல்லாம் பார்த்துக்கிறோம், வாங்க, அவ்வளோதான். என்ன தலைப்புன்னார்? தேனினும் இனிய திருக்குறள்னு கொடுங்க அப்படின்னு. பொருளாளர் சந்திரசேகரன் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மாலை நேரத்து மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அன்பு தம்பி கார்த்தி அவர்களுக்கும், ஏன்னா ஒரு நல்ல அருமையான சாப்பாடு அங்கே தான் கதிரவன் ஏசியில் தான் சாப்பிட்டேன் வரும்போது. நம்முடைய ஏன்னா அது வீட்டு உணவு மாதிரி, அது எந்த ஒரு உடல் தொந்தரவும் தராது. அது நீங்கள் பல ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னா இந்த அஜினமோட்டான்னு ஒரு சுவை கூட்டியை போட்டுட்டு அது படாத அவஸ்தையை நமக்கு அதுக்கு பிறகு தான் கொடுக்கும். ஆனால் ஒரு வீட்டு சாப்பாடு போல் ஒரு தர்மத்தோடு செயல்படுகிற அந்த தம்பியும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அங்கே தான் நான் சாப்பிடணும்னு என்னை கட்டாயப்படுத்திய நம்முடைய புளியங்குடி சங்கரநாராயணன், ரொட்டேரியன் சங்கரநாராயணன் அவர்களுக்கும் நான் இங்கே வருகிறேன் என்ற உடனே தன்னுடைய ஆனந்தாஸில் ஒரு அறையை வழக்கம் போல் ஒதுக்கி வைத்து எனக்கு உறுதுணையாக இருந்த தம்பி ரொட்டேரியன் ஆனந்த் அவர்களுக்கும், ஏன் ஒரு சவுண்டு வருது, ஆனந்த் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, ஐயா ஒரு ஹம்மிங் ஒரு மாதிரி சவுண்டு வருப்பார், கொஞ்சம் மட்டும் பாரு. மைக்கு அமையிறதும் மனைவி அமையிறதும் பூர்வ ஜென்ம புண்ணியம். என்ன ஒன்று கேட்கணும், இன்னொன்று கேட்க வைக்கணும். அவர்களே எத்தனை கூட்டத்தை பார்த்துருப்பாங்க இல்லையா? ஏராளமான கூட்டங்களை பார்த்துருப்பாங்க. நாம் 1-2 பேசிட்டு போயிடுவோம்.
அவங்களுக்கும் அந்த நிறைய கேட்டு கேட்டு சில சுவை உணர்வு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினார் திருவள்ளுவர். உலகத்திலேயே செல்வம் என்ற வார்த்தையை அதிகமாக 1330 குறளில் அதிகமாக போட்ட குறள் அதுதான். திரும்ப திரும்ப சொல்லி அஞ்சு வார்த்தைகளில் மறுபடியும் நினைவுபடுத்துகிறார். நாம் எதையோ செல்வம் நினைக்கிறோம், ஆனால் உயர்ந்த செல்வம் அந்த செவிச்செல்வம் தான். அது சார்பாக நிறைய எழுதியிருக்கார். படியினார், முடியல வயசாயிடுச்சுன்னா கேளு. அந்த இடத்துல கெஞ்சறார், கற்றிலனாயினும் கேட்க. நீ படிக்காட்டாலும் பரவாயில்லப்பா கேளு. கேட்கவும் முடியாது, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு எக்கூடும்னாரு. இல்லைங்க, அதுவும் கஷ்டமாக இருக்குதுங்க. சுவையுணரா வாயுணரும் மக்கள் அழியினும் வாழினும் என். நீ இருந்தால் என்ன போனால் என்னன்னு கோவப்பட்டார். அதனால் உலகத்தில் நல்ல சிறந்த செல்வம் செவிச்செல்வம். அதை 60 ஆண்டு காலமாக நிகழ்த்தி வருகிற அற்புதம் நம்முடைய ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றத்துக்கு இருக்கிறது. அதை கட்டி காக்கிற பெருமை தலைவர் அருணாசலம் அவர்களுக்கு ஒரு சிறந்த பாராட்டை நான் உங்கள் சபை மூலமாக தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, எல்லா கருத்துக்களும் திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருக்குறளை மறவாதே திசை மாறி போவாதே என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திரைப்படத்திலேயே KP சுந்தராம்பாள் பாடுவது போல அந்த பாட்டிலேயே எழுதியிருப்பார். வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று மகாகவி பாரதி பாடுவார். இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கிற பரிசை தாண்டி இன்னொருவன் உயர்ந்த பரிசு இது என்று கொடுக்கக்கூடாத அளவுக்கு ஒரு உயர்ந்த பரிசு எது என்று தேர்ந்தெடுத்து திருவள்ளுவரே உலகத்துக்கு கொடுத்தார். உண்மையிலே நம்ம வெளிநாடுகளுக்கு போய் பார்த்தா தான் இதனுடைய அருமையும் பெருமையும் தெரியும். ஏறத்தாழ அனைத்து நாடுகளுக்கும் நான் போயிருக்கிறேன். திருக்குறளுக்கான ஒரு விழிப்புணர்வு உலகத் தமிழர்கள் மத்தியிலே உலா வருகிற ஒரு அழகிய நிலையை நான் பார்த்து மகிழ்ந்தேன். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தபோது படிக்கிற காலத்தில் கூட இவ்வளவு இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சி. உண்மையிலேயே நாம் அந்த நிலையை பெற்றிருக்கிறோம். ஒரு காலத்தில் பஸ்ஸில் பயணம் பண்ணோம். நம்மெல்லாம் பஸ்ஸில் பயணம் போது, அந்த சென்னை பஸ்ஸில் பயணம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் எழுதியிருப்பான், பெண்கள் உட்கார்ற இடமெல்லாம் பாவையர் கோவையர்னு எழுதியிருப்பான். இந்த ஆண்கள் உட்கார்ற இடமா திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதியிருப்பான். நாம் அவ்வளவு மோசமான நினைப்பேன். நிஜமாக வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அத்தனை பேருந்துகளிலும் திருக்குறளை எழுதி அத்தனை மனிதர்களையும் படிக்க வைத்தார். அது ஒரு பெரிய சிறப்பு இல்லையா? எவ்வளோ பெரிய சிறப்பு. அப்புறம் வள்ளுவர் கோட்டம் விழுந்தது. வடவேங்கடத்தில் நின்ற கோலத்தில் பெருமாள் நிற்கிறார். தெற்கே கன்னியாகுமரியில் அவருக்கு நிகராக 133 அடி உயரத்தில் திருவள்ளுவர் நிற்கிறார். சுனாமி பேரலை எழுந்து வந்து சீறி வந்தபோது கூட திருவள்ளுவருடைய காலை தொட்டு வணங்கி சென்றதே தவிர திருவள்ளுவரை அசைக்க முடியவில்லை. 2000 ஆண்டுகளாக அசைக்க முடியாத ஒருவரை நாம் எப்படி அசைக்க முடியும் என்று அவர் பாதத்தை தொட்டு வணங்கி சென்றது தான் இயற்கையின் வரலாறு என்று கூட நாங்கள் பெருமையாக பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல் நம்ம தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்திருப்பது பெரிய சிறப்பு. இதில் வெளிநாட்டிலிருந்து வந்து தங்களுடைய மத கருத்துக்களை எல்லாம் மனிதர்களிடத்திலே பரப்பி ஈர்ப்பதற்கு வந்தவர்கள் கூட திருக்குறள்பால் தன்னை ஈர்க்கப்பட்டு மொழிபெயர்ப்பிலே மூழ்கினார்கள். அதை உலகம் முழுவதும் எல்லா மொழிகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். இன்றைக்கு உலக மொழிகளில் 150 மொழிகளுக்கு மேலாக அது மொழிபெயர்க்கப்பட்டு மக்களிடத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதனுடைய பெருமையை ஒவ்வொரு தமிழ் மகனும் உணர வேண்டும். இதை மனப்பாடம் செய்து மார்க் வாங்கிறதுக்காக இல்லை. இது மனதிலே நிறுத்தி வாழ்க்கைக்கு கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டிய நூல். கற்பனைகளோ கதைகளுக்கோ இங்கே இடமில்லை. தனி மனிதனுக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்குமான அத்தனை வாழ்வியல் சிந்தனைகளையும் உள்ளடக்கியது தான் அழகான நம்முடைய திருக்குறள். அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் எங்கெங்கோ தேடுகிற அத்தனையுமே இதற்குள்ளே இருக்கிறது.
நீங்கள் எல்லா இலக்கியங்களிலும் சங்க இலக்கியங்களிலும் எல்லா இடங்களிலும் தொட்டு பார்த்தீங்கன்னா இங்கு சொல்லப்பட்ட செய்திகள் தான் அங்கே விரவி இருக்கும். அண்மை காலத்திலே நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி கூட அவருடைய மனவளக்கலை என்கிற மாபெரும் ஒப்பற்ற நூலை யாத்திருக்கிறார் என்றால் அந்த நூலுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் தெரியும். அங்கே மணிவாசகர் பேசுவார், வள்ளலார் பேசுவார், திருவள்ளுவர் பேசுவார். மூவரையும் சேர்த்துத்தான் அங்கே ஒரு முப்பெரும் நிலையை உருவாக்கி இருக்கிறார் அந்த மனவளக்கலையில். எந்த நிலைக்கு நாம் போனாலும் அந்த இடங்களிலெல்லாம் கருத்தாழத்தை, அதில் என்ன ஒரு அழகுன்னு கேட்டிங்கன்னா, சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்ல வேண்டிய முறையில் எடுத்து சொல்லியிருக்கிற அழகுதான் பாராட்டக்கூடிய அழகு. அன்றைக்கு இருந்தவர்களும் அதை கேட்டார்கள், இடைக்காலத்தில் இருந்தவர்களும் கேட்டார்கள், இன்றைக்கு தற்காலத்தில் இருக்கிறவர்கள் கேட்கிற வகைக்கும் அவர் எழுதியிருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய சிறப்பு சார். எந்த நூற்றாண்டிலும் கேட்கின்ற முறையில், சொல்கின்ற முறையில் சொன்னால் கேட்கிறவன் கேட்பான் என்ற ஒரு பெருமிதத்தோடு இயற்றப்பட்ட அந்த திருக்குறள் அது எப்படித்தான் இயற்றினார் என்றே தெரியவில்லை. சிவபிரகாஷ் சுவாமிகள் என்கிற 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர், பிரபலங்க லீலையை இயற்றியவர். அவரிடத்திலே ரொம்ப அருமையான ஒரு செய்தியை பதிவு செய்தார் திருக்குறளை பற்றி. அவர் அந்த இறை உணர்வோடு அதை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு திருக்குறளும் அர்த்தநாரீஸ்வரருக்கு சமம் அப்படின்னார். எப்படி என்றால் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஆற்றங்கரை ஓரம் மணல் பரப்பிலே ஒரு ஆணும் பெண்ணும் நடக்கிறார்கள். ஆண் முன்னால் போகிறான், பெண் பின்னால் வருகிறாள். ஆணின் பாதம் பெரியதாக இருக்கும், பெண்ணின் பாதம் சிறியதாக இருக்கும். இது அறிவியல் உண்மை. அப்படியானால் மேலே 4 சீர்கள் இருக்கிற மேலே இருக்கிற தொடர் ஆணின் பாதம் என்றால், கீழே 3 சீரில் அமைந்திருக்கிற அடி பெண்ணின் பாதம் என்றால், ஒவ்வொரு திருக்குறளும் அர்த்தநாரீஸ்வரராக நமக்கு வழிகாட்டுகிறது என்று சிவபிரகாஷ் சுவாமிகள் ஏற்றிருக்கிறார். எவ்வளவு ஒரு நுட்பமான ஆழங்கால் பட்டிருந்தால் அதை சொல்ல முடியும். அதை உண்மையிலே நான் ரொம்ப ரசித்தேன். அதாவது யார் யார் எந்தெந்த பார்வையில் அதை பார்க்கிறார்களோ அந்தந்த பார்வைக்கு ஏற்றாறு போல பொருள் தருகிற மிகப்பெரிய ஒரு அமுத சுரபி தான் நம்முடைய திருக்குறள். 133 அதிகாரத்தில் 1330 குறட்பாக்களை வைத்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று அகரத்தில் தொடங்கி ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்று தன் இரட்டு சுழி நகரத்தில் நிறைவு பெற்றிருக்கிறதென்றால், உயிர் 12 மெய் 18 அகரம் தொடக்கம் நகரம் நிறைவு என்றால் உயிரையும் மெய்யையும் இணைத்தார் போல ஒரு அற்புதமான நூல்தான் திருக்குறள் என்பது அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான செய்தி. நம்ம எவ்வளவு போனாலும் உள்ள அது ரொம்ப இனிக்கும். எவ்வளோ வேணான்னு வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறோம், செல்லம் நீ எனக்கு திருக்குறள் மாதிரி, போங்க உங்ககிட்ட எத்தனை அதிகாரம் இருக்குது, உங்ககிட்ட எத்தனை அதிகாரம் இருக்குதுன்றத அப்படி ஒரு சொல்லக்கூடிய ஒரு சுவை கூட அதற்குள்ளே நாம் எடுத்துக்கலாம். ஏன்னா திருவள்ளுவர் தொடாத இடங்களே கிடையாது சார். எப்படி பேசணும், எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும், எப்படி பழகணும், எப்படி வாழணும், எப்படியெல்லாம் நன்னடத்தைகளை எப்படியெல்லாம் சேர்க்கணும், ஒரு தேன் கூடு கட்டுவது போல ஒவ்வொரு பண்புகளால் மனிதன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று என்ன ஒரு அருமையான தொட்ட இடங்களிலெல்லாம் மணக்கக்கூடிய அளவுக்கு எழுதியிருக்கிறார். அதில் நம்ம நிறைய சிந்தனைகளை கொண்டு போகலாம். ஒரு தனி மனிதனுக்கு அவர் எடுத்து சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏராளம். இன்னும் சில இடங்களில் அதிகாரத்திலேயே ஒரு அழகுபடுத்தி இருப்பார். சிலவற்றையெல்லாம் உடைமை உடைமை உடைமைன்னு எழுதுவார். அன்புடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, பொறையுடைமை. ஏன்னா உடைமை பொருள், என்னுடைய சொத்தை நான் உடைமைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இவையெல்லாம் மனிதனுக்கு நிரந்தரமான சொத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு உடைமை என்ற ஒரு சொல்லை கையாண்டு அதிகாரத்திலேயே ஒரு அழுத்தம் கொடுப்பார். சிலவற்றுக்கெல்லாம் இனியவை கோரல்,
பயனில் சொல்லாமை, புறங்கூறாமை, பொய்யாமை, கல்லாமை, கல்லாமை என்று அப்படியே கொண்டு வந்து சில இடங்களில் அப்படி ஒரு அதிகார தலைப்புகளை வைப்பார். எல்லா இடங்களையுமே பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணும். அதனால்தான் திருமூலர் சொல்லுவார், யாவர்க்குமாம் ஒரு இன்னுரை தானேன்னு முடிப்பார் அந்த பாட்டில். எல்லாருக்கும் எதாவது சாதிக்க முடியலைனாலும் ஒரு மனிதனுக்கு மனிதன் ஒரு இன்னுரை. மேம்பாலம் கட்டுவதற்கு 1000 கைகள் தேவை, உறவு பாலத்தை கட்டுவதற்கு இனிய வார்த்தைகள் தான் தேவை. ரொம்ப சிரமப்பட வேணாம். ஐயா வணக்கம்னாலே அது யாரும் தெரியாது, முன்பின் தெரியாது, ஐயா வணக்கம்னு அவரும் உட்காருவார். இந்த இனிய வார்த்தைகளுக்கு இருக்கிற ஈர்ப்பு உலகத்தில் கிடையாது. அதை மறுப்பவர்களுக்கும் அவர் சொல்றார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக்காய் கவர்ந்தற்று. உங்கள்கிட்ட கனியும் இருக்கிறது, காயும் இருக்கிறது. காய் வெறுப்புக்குரியதாக இருக்கலாம், கனி விருப்பத்திற்குரியது. விருப்பத்திற்குரிய வார்த்தைகள் கனி போன்றது, அதை கையாளலாமே. பெரிய பெரிய கஷ்டமானதெல்லாம் சொல்லலை அவர். பின்பற்றக்கூடிய எளியதை ஏற்றுக்கொண்டாலே போதும், நம்ம வலிமையானவர்களாக உலா வரலாம். அவருடைய அடிப்படையே அதுதான், இன் சொல். மனிதனுக்கு மனிதன் தானே பேச பழக முடியும். மிருகங்களிலிருந்து மனிதன், பறவைகளிலிருந்து மனிதன் வேறுபடுவதற்கு எது காரணம்? அவற்றுக்கெல்லாம் 5 அறிவு வரையில் அவற்றுக்கு ஆற்றல் இருக்கிறது. ஏன் எறும்புக்கு இல்லையா? பறவைக்கு இல்லையா? மிருகங்களுக்கு இல்லை, எல்லாவற்றுக்கும் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி மனிதன் ஒருவனால் தான் அதை சிந்தித்து எது நல்லது எது கெட்டது என்று தீர்மானித்து அதை செயல்படுவதற்குரிய சிறப்பு மனிதன் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதனால்தான் கால்களால் நடப்பவை விலங்குகள், அவை கால்நடைகள். மனிதன் காலால் நடக்கக்கூடியவனாக இருந்தாலும் அவன் மனதால் நடக்கக்கூடியவன் என்பதனால்தான் அவனுக்கு மனிதன் என்று பெயர். அப்படியானால் அந்த மனம் என்பதுதான் அவனை தீர்மானிக்கிறது. மனம் என்ற ஒன்றுதான் அவனை இயக்குகிறது. அந்த இயக்குகிற அந்த மனம் எப்படி இருக்க வேண்டும், அதற்குள்ளே எவ்வளவு கொள்முதல் கொள்ள வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவர் கொடுக்கிற மிகப்பெரிய உளவியல் பார்வை. ஃப்ராய்டு எழுதுவார், மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம். மேல் மனம் என்னை பற்றி சிந்திக்கும், நடுமனம் என்னை சார்ந்தவர்களை பற்றி யோசிக்கும், சிந்திக்கும். ஆழ்மனம்தான் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவை இணைக்கக்கூடிய, அல்லது நான் எதை நோக்கி பயணிக்கிறேன் என்ற லட்சியத்தை நோக்கி அது பயணப்படும். ஆழ்மன சிந்தனை தான் விஞ்ஞானிக்கு அந்த கோணத்தை இது கொடுக்கும். அப்படியானால் இந்த மனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவர் அதில் தான் ஆராய்ச்சி பண்ணுறார். இந்த மனதினுடைய வெளிப்பாடு தானே எண்ணங்கள், எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தானே சொற்கள், சொற்களின் வெளிப்பாடு தானே செயல்கள். அப்போ எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றும் ஒரு நேர்கோட்டில் நிற்க வேண்டும் என்றால் இதை உருவாக்குற அந்த களமாக இருக்கக்கூடிய மனம் சரியாக இருக்க வேண்டும். அதனால்தான் மனத்துக்கண் மாசில் அண்ணாதல் அனைத்தரன் ஆகல நேர பெறன்னு ஒரு கொல்லம். உலகத்திலேயே இருக்கிற தர்மங்களிலே தலையாய தர்மம் அது. இப்பெல்லாம் அறம் என்பது கூட மாறுபட்டும் வேறுபட்டும் கிடக்குது இல்லைங்களா? எல்லா வாழ்வை தீர்மானிப்பதே அறம் தானே, நல்ல சொற்களை தீர்மானிப்பதும் அறம் தானே, செயல்களுக்கு காரணம் அறம் தானே. அந்த அறம் தான். அறத்தை பிரித்து தமிழனுடைய வாழ்க்கை இல்லை. எந்த நூல்களில் எடுத்தாலும் அந்த அற சிந்தனையோடு தான் எல்லாமே இருக்கும். இப்போ மாறுபட்டு இருக்குது. எங்கள் தாம்பரத்தில் ஒருத்தர் சப்ரிஸ்டார் ஒருத்தர் ரிட்டையர் ஆகினார். பணி நிறைவு பெற்ற உடனே அவர் சமையல்கார்கிட்ட சொன்னார், பணி நிறைவு பெற்றுட்டோம்பா, இனிமேல் பென்ஷன் தான். நேற்று வரைக்கும் முழு சம்பளம் வந்தது, காய்கறி கூட்டு பதார்த்தத்தோடு சாப்பிட்டோம், இனி அப்படிலாம் முடியாது. நாம் 2 பேர் ஒரு நாளைக்கு வத்த குழம்போடு வை, ஒரு நாளைக்கு சாம்பாரோடு விடு, ஒரு நாளைக்கு வெறும் மோரோடு விடு, ரசத்தோடு விடு, துவையலோடு விடுன்னார். ஏன்னா இது எல்லாமே கதிரவன் ஹோட்டலில் இருந்தது. அது ஒன்றா செய்ய முடியாது, ஒன்றா செய்ய ஒரு நாளைக்குன்னார். சரி அப்படியே ஆகட்டும்ட்டான். இவர் 2 மாதமாக இவர் சாப்பிட்ட பிறகு தான் அவன் சாப்பிடுவான். இவர் தினம் போய் உட்காந்து சாப்பிடுவார், பரிமாறிட்டு போயிடுவார், சாப்பிட்டுட்டு போயிடுவார் இவர். ஆனால் அந்த 2 மாதத்துக்கு பிறகு ஒரு நாள்
இவன் சமையல் கட்டில் உட்காந்து சாப்பிடும்போது இவர் சாப்பிட்ட உடனே உள்ளே போயிட்டார். அவன் காய்கறி கூட்டு பதார்த்தத்தோடு சாப்பிட்டுங்கிறான். அவருக்கு அன்றைக்கி வெறும் மோர் சோறு தான். அப்போ தான் கேட்டார், இது என்ன இப்படி சாப்பிட்றியப்பான்னாரு. சார், நீங்கள் தான் ரிட்டையர் ஆனீங்க, நான் இன்னும் ரிட்டையர் ஆகலை, அதனால் எனக்கு அந்த விதி பொருந்தாதுன்னா. அறம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் அறம் ஆளுக்காளுக்கு ஒரு அறம் என்ற ஒரு அளவுகோல் இப்போ வந்திருக்குது இல்லைங்களா? நான் பல இடங்களில் பார்க்குறோம். ஆளுக்காள் ஒரு அளவுகோல் வைப்பது அறம் அல்ல. அறம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. அதனால தான் அவ்வை சொன்னால் அறம் செய்ய விரும்பு. அந்த மாதிரி ஒரு தொடர் யாருங்க சொல்ல முடியும்? ஏன்னா எதை செய்தாலும் விரும்பினா தான் நாங்கள் செய்ய முடியும். விரும்பாமல் கட்டாயத்துக்கோ வற்புறுத்தலுக்கோ செய்யக்கூடாது. அது தொடராது. அது தொடரவே தொடராது. உன் கட்டாயத்துக்கு தான் நான் செஞ்சேன்னுவோம். ஆனால் நானே விரும்பி ஒரு செயலை செஞ்சோம்னா அது நிற்காது. அத்தனை பெரியவர்களும் அறிஞர்களும் விரும்பி இதை தொடங்கியதனால்தான் இது 60 ஆண்டு இன்றைக்கு எட்டி இருக்கிறது என்றால் விரும்புதல். அதுதாங்க உண்மையானது. நான் சொல்றது விரும்பணும். அந்த விரும்புகிற தன்மை தான். அதில் தான் சொன்னார், மனம் என்பதை தீர்மானிக்கிறது, அதையும் அதான் தீர்மானிக்குது. அப்படின்னா அந்த மனசை பக்குவப்படுத்துவதற்கு எவ்வளவு இருக்கு? மனம் பக்குவப்பட்ட இடத்திலிருந்து தான் அற்புதமான வார்த்தைகள் வரும். அதனால்தான் இனியவை கூறல்னு ஒன்று எழுதினார், பயனில சொல்லாமைன்னு ஒன்று எழுதினார். ரெண்டும் பாருங்க. அது பயனற்ற சொற்களை ஏன் பேசுற? இனியவை அதில் இந்த நம்மளால் எடுத்துக்க முடியுது தான் நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. இது சாதாரணமாக எல்லாருமே பேசலாம். நல்ல வார்த்தை பேசுறதுக்கு முடியாத நமக்கு. நான் எப்பயுமே வடார்காடு மாவட்டத்துக்கு அடிக்கடி போன வாரம் கூட போயிருந்தேன். திருப்பத்தூர், வேலூர், வாணியம்பாடிலாம் போய் பேசிட்டு வரும்போது ஓசூர் வரைக்கும் போவோம் காரில். அப்படி போனோன்னா திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹைவேஸில் இருக்கிற ஹோட்டலில் போய் ஏதாவது நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம். அப்படி ஒரு தடவை வரும்போது நான் பண்ண ஒரு அனுபவம், எல்லாமே அனுபவம் தானே. அந்த அனுபவத்தில் இருக்கும்போது காமாட்சி பவன் ஒரு ஹோட்டலில் போயிட்டு எனக்கு காரை நிறுத்திட்டு காலையில் ஒரு 11:30 மணி இருக்கும். கடுமையான வெயில் சூழ்ந்த நேரம். அந்த கடுமையான வெயில் சூழ்ந்த நேரத்தில் இறங்கி உள்ளே போன உடனே ஒரு சர்வர் தம்பி தூரமாக நின்றுந்தார். எப்பயுமே நாம் எதை கொடுக்குறோமோ அதை தான் பெறுவோம், எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். இந்த வாழ்வியில் அங்கே நான் கற்றுக்கிட்டேன். அவர் தூரமாக இருந்தார். தம்பி இங்கே வாங்கன்னு. அங்கேருந்து நேற்று கூட நான் ஒரு ஹோட்டலில் பார்த்தேங்க. ஏம்பா எங்கே முந்தா நாள் புதுக்கோட்டையில் அவர் சர்வர். அவரை பார்த்து என் பக்கத்தில் இருக்கிறவர் உணர்ச்சி வசப்பட்டு இந்த இலையை எடுப்பான்னார். என்ன சொன்னேன் அப்படின்னு கோவப்பட்டார் அவர். அதுக்குன்னு ஒரு ஆள் வரும், இல்லை எடுக்க சொல்லுப்பா, அப்படி சொல்லு அப்படின்னு கோவப்படுவார். அப்போ அந்த தம்பியை பார்த்து இங்கே தம்பி இங்கே வாங்கன்னு கிட்ட வந்து என்ன கேட்டால் தெரியுமா? ஐயா உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு. நான் சொன்னேன் இங்கே என்னென்னப்பா இருக்குன்னு. ஒரு பட்டியலையே சொன்னார். அவங்க மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக சொல்ல முடியாது நம்மளால். ஒரு பட்டியலே சொன்னார் இல்லையா? சரி தம்பி, இவ்வளோ அழகாக பேசுகிறீங்களே, நீங்கள் என்ன சவுத்தார்காட் டிஸ்ட்ரிக்டான்னு. ஐயா நான் அப்போ எப்படியா கண்டுபிடிச்சிங்க? விழுப்புரம் பக்கத்தில் கண்டாச்சிபுரம்னார். நான் விழுப்புரம் தான் ஐயா. நம்ம ஊர் பிள்ளையா இப்படி தானே பேசுவீங்க, நம்ம ஊர் பாஷை இப்படி தானே இருக்கும். ரொம்ப நெருங்கிட்டார். ஐயா நம்ம ஊர் பக்கமா? ரொம்ப மகிழ்ச்சியா. சரி சரி தம்பி, இவ்வளோ சொன்னீங்கல்ல, வெயில் கடுமையாக இருக்குது, எந்த இதுவும் வேணாம், ஒரு தயிர் வடை கொடு. அவர் காது பக்கத்தில் வந்து சொன்னார், அது வேணாம் சார், அது போட்டு 3 நாள் ஆகுதுன்னார். நான் என்ன நினச்சி உணர்ந்துக்கிட்டேன் தெரியுமா? அன்பாக 4 வார்த்தைகளால் பரிமாறிக்கொண்டு இருக்கிற போது அந்த பரிமாறுகிற தன்மையும் என் உடல் நலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா? வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடிய மனைவியிடத்திலும், மக்களிடத்திலும், நண்பரிடத்திலும், சமுதாயத்திலும் இனிய வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டால் எவ்வளவு ஏற்றம் கிடைக்கும் என்பதைத்தான் நான் எங்கள் அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டேன். அனுபவம் ஒரு பாடம் இல்லைங்களா? அதுதான் திருவள்ளுவர் சொன்னார், இனிமையாக பேசு போதும், வேறு ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் கூட நான் எல்லாரிடத்துலையும் இனிமையாக பேசுகிறேன். இன்னொன்றுங்க, வார்த்தைகள் வந்து 2 வார்த்தைகள் இருக்குது மனிதனுக்கு. நேர்மறை வார்த்தைகள், எதிர்மறை வார்த்தைகள் இல்லைங்களா? நேர்மறை வார்த்தைகள் இருக்குது, எதிர்மறை வார்த்தைகள்.
கூடுமான வரைக்கும் இங்கே பெரிய மூத்த பெருமக்கள்லாம் இருக்கிறீங்க. நடக்காது, முடியாது, வேண்டாம் அப்படின்னு எதிர்மறையாக பேசுபவரிடத்தில் பேசுவதை தவிர்த்தாலே பேரின்பம். எதிரியை விட மோசமானது எதிர்மறை வார்த்தைகள். அது கேட்க கேட்க என்ன ஆகும்? மனம் மாறுபடும் சார், அதிர்ச்சிக்கு ஆளாகும். அதனால்தான் போகிற இடங்களில் தாய்மார்கள் இருக்குங்க, சீரியல் பார்க்காதீங்க. ஏன்னா அதில் கூட ஒன்று கூட நல்ல வார்த்தை கிடையாது, எல்லாமே எதிர்மறை வார்த்தை தானே. நீங்கள் எல்லா சீரியல் நாளைக்கு நான் சொல்ல முறையில் பாருங்கள். அந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் பண்ணுவேன், அவளுக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தைய பிறக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், அப்படி பிறந்தாலும் அது அம்மா அப்பா கிட்ட இல்லாமல் பார்த்துக்கிறேன். எல்லாமே எதிர்மறை. வாழ்க்கைக்கு நேர்மாறான எதிர்மறைகளை விதையாக்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஊடகங்கள் இல்லையா? அப்போது நேர்மறையோடு இருக்கக்கூடியது தான் அதை தீர்மானிப்பதும் மனம்தான். அதனால்தான் ஒட்டு மொத்தமாக அழகாக கொண்டாந்தார் அவர். மனத்துக்கண் மாசு இல்லைன்னா குற்றம் இல்லாமல் இருடா, போதும், குற்றமில்லாமல் இரு, உங்களுக்கு சொந்த நல்ல வார்த்தைகள் தானாகவே உருவாகும். ஏன்னா மனிதனுக்கு இதெல்லாம் தேவை, இன்னைக்கு இருக்கிற மனிதனுக்கு ரொம்ப தேவை. என்ன, இந்த கருவிகள் நிறைந்திருக்கிற காலம் இது. திருவள்ளுவர் காலத்தில் உறவுகள் நிறைந்திருந்த காலம். ஏன் நம்ம சின்ன வயசுலே உறவுகளோடு நாம் இருந்தோம். இப்போ எல்லாமே கருவிகளாக சூழப்பட்ட காலம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு காலத்தில் தாய்மார்களுக்கு தெரியும், நம்ம பெரியவங்களுக்கு தெரியும், குழந்தை அழுதாலே அந்த அழுகையை நிறுத்துறதுக்கு தாத்தா கூட வயசை பார்க்காம ஒரு அசைவு கொடுப்பார், டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுவார். பாட்டி ஓடியாந்து தோளில் தூக்கி வச்சு ஒரு கதை சொல்லட்டோமான்னு சொல்லுவோம். அப்பா கூட ஒரு ஆக்ஷன் பண்ணுவார், பூம் பூம் மாடு எப்படி வரும் பற்றியா, அந்த குழந்தைய அழகை நிறுத்துறதுக்கு. ஆனால் இப்போ அதெல்லாம் யாருமே கிட்ட வர்றதில்லை. குழந்தை அழுதுதுன்னா உடனே செல்லை ஆன் பண்ணி கையில் கொடுத்துருவோம். செல்லு ஆன் ஆகி போகுது, குழந்தை ஆஃப் ஆகி போகுது. கண்ணால் பார்க்குற உண்மை இது. அது ஆஃப் ஆயிடுச்சுனாக்கா ஒரு காலகட்டம் வரைக்கும் அது ஆஃபாகவே இருக்குது வாழ்க்கையில். திரும்ப நாம் ஒரு ஆண்டுக்கு பிறகு படிக்கிற வயசு இதை செல்லு என்ன பார்க்குறதுன்னு வாங்கினோம்னா கோபம் வருது. அது நாம் தானே கொடுத்தோம், கொடுத்தது நாம். கொஞ்சம் சிரமம் பார்க்காம அந்த குழந்தையோட நாம் ஒரு குழந்தையாக மாறி அதை பண்ணோம்னா அந்த வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் காலங்கள் கருவிகள் உலகம், இந்த உலகம். அப்போ வள்ளுவர் உறவுகளோடு இந்த காலத்தில் இருந்ததுனால்தான் இதெல்லாம் வலியுறுத்துகிறார். ஒரு நட்பு செழிக்கணுமா, உறவு செழிக்கணுமா, கணவன் மனைவி உறவு பெருகணுமா, அதனால தானே ஒரு குறள் எழுதினார். நான் கேட்குறேன், 1330 குறட்பாக்களிலே அனைத்து திருமண பத்திரிகையிலும் மேலே போடுற குறள் எது தெரியுமா? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அதுதானே. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த குறளையும் யாரும் போட்டதா தெரியல. உண்மையிலே அந்த குறள் ஏன் பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு திருமண பத்திரிகையிலையும்? அன்புனா மனைவி, அறம்னா கணவன், உறுதுணையாக இருக்கிற அறத்துக்கு. அன்பு மனைவி, அறம் கணவன், பயன் எது? பண்புள்ள பிள்ளைகள். அதனால்தான் ஒரு குடும்பமே அதில் வர்றதுனால்தான் ஒரு குடும்பம் தொடருவதற்கு அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு குறளை நாம் அதில் அச்சிடுறோம். என்ன அழகு அந்த குறளுக்குள்ளே இருக்கிறது, எவ்வளவு ஆழம் அதில் குறளுக்குள்ளே இருக்குது. அந்த அன்பான இனிமையான வார்த்தை தானே அந்த உறவுகளை பிணைக்கும். அப்போ வெளியில் சென்றிருக்கிற கணவன் எப்பொழுது வீட்டுக்கு வருவான் என்று இல்லத்தில் இருக்கிற மனைவி கூட ஆவலோடு எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்றால் அவன் அந்த அளவுக்கு அன்புடையவனாக அங்கே பழகுகிறான்னு அர்த்தம். எல்லாருக்கும் பொருந்தும் இது. தாய்க்கும் பொருந்தும், தந்தைக்கும் பொருந்தும், கணவனுக்கும் பொருந்தும், மனைவிக்கு பொருந்தும், ஆசிரியனுக்கு பொருந்தும், மாணவனுக்கும் பொருந்தும், ஒவ்வொரு நண்பனுக்கும் பொருந்தும். அந்த இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கு நம்ம பழகினாலே போதும். பெருசாக ஒன்றும் நம்ம எடுத்துக்க வேணாம். தேன் போன்ற இனிமையான வார்த்தைகளை கையாண்டாலே உறவுகள் பெருகிக்கொண்டே வரும். வாழை இலையை போட்டுட்டு தண்ணீர் தெளித்து அப்படி தடவிட்டு சிலப்பதிகாரத்தில் அதை அழகாக காட்டுவார்
அது ஒரு நாள் வாழ்க்கையாக இருந்தாலும் அது திருநாள் வாழ்க்கையாக காட்டுவார் இளங்கோவடிகள். அங்கே ஒரு கற்பனை கூட விளையாடுவார். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, இலை போடுறதுக்கு முந்தி பூமியில் தண்ணி தெளிப்பாங்களாம். ஏன் தெரியுமா? பூமியில் இருக்கக்கூடிய தூசு சாப்பிடும்போது அந்த இலையில வரக்கூடாதுன்றதுக்காக அதை தண்ணி தெளித்து அடைக்கிடுவாங்களாம். அதே மாதிரி கண்ணகி என்ன பண்ணுறா, கையில் தண்ணியை ஊற்றி தலையை தெளிக்கிறாங்க அந்த அம்மா. ஏன் தெளிச்சாங்கன்னு எழுதுறாரு அவர். தென்னீர் தெளித்து தடக்கையால் தடவி குமரி வாழையன் குறுந்தகம் விரித்து அமுதம் உண்க அடிகள்னு கூப்பிடுறார். ஒரு கணவன் மனைவியினுடைய அன்பான வார்த்தை பார். ஏன் தண்ணீர் தெளிச்சான்னு இளங்கோவடிகள் கற்பனை பண்றார். கண்ணகிக்கு நிகரானவள் இந்த பூமாதேவி, பூமி தாய். இவள் என்ன நினைக்கிறாள், இப்பொழுது நான் பரிமாறுகிற இந்த உணவு பல ஆண்டுகளாக தொடரப்போகிறது என்று நினைத்து கொண்டு இது செயல்படுகிறாள். இவளுக்கு தெரியாது இதுதான் முதல் சாப்பாடு, இதுதான் முடிவு சாப்பாடு அப்படின்னு. பூமாதேவி மயங்கிட்டாளாம். மயக்கமடைந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி தெளித்து எழுப்புவோம்ல. அதைத்தான் இளங்கோவடி எழுதினார். நடப்பது நடக்கட்டு, நீ ஏன் அதுக்காக மயங்கிற, நீ எழுந்துருன்ற மாதிரி தென்னீர் தெளித்து தடக்கையால் தடவி குமரி வாழ்ந்தன் தலைவாழை இலை போட்டு பரிமாறு. இன்றைக்கி ஒரு அம்மா அப்படி தான் போட்டு தண்ணீர் தெளித்து வாழை இலை தடவி எல்லாத்தையும் பண்ணி காய்கறி கூட்டு பதார்த்தம்லாம் வச்சுட்டு சோறு போட்டு குழம்பையும் ஊற்று. நம்ம ஆளுக்கு தான் இப்போல்லாம் நிறைய பழக்கம். என்ன, மனுஷங்கிட்ட பேசிக்கலாம் சாப்பிட்றது கிடையாது, அமைதியாக சாப்பிட்றது இல்லை. சாப்பிட்றதுக்கு முந்தையே டிவி ஆன் பண்ணிடுறோம். அதில் எது போகுதோ எது வருதோ தெரியாதோ அதை பார்த்துக்கிட்டு சாப்பிட்ற பழக்கம். அன்றைக்கி அவன் என்ன பண்ண பார்க்கும்போது ஒரு பழைய கால படம், ரஜினிகாந்த் படம், முரட்டுக்கால படம் ஓடுது. ஒரு அப்படி சாதத்தை பிசைஞ்சு சோத்தை பிசைஞ்சு ஒரு வாயில் வைக்கிறான். வச்சுட்டு சொன்னால், இந்த முரட்டுக்கால படத்தை பாரதி ராஜா என்னமா டைரக்ட் பண்ணிக்கிறார், அது மாதிரி ஒரு டைரக்டர் பிறப்பானா அப்படின்னார். அந்த அம்மா உள்ளே போனது வெளியே வந்துடுது. தெரிஞ்சால் பேசி, தெரியலனா சாப்பிடுது. முரட்டுக்கால படத்தை டைரக்ட் பண்ணவர் எஸ்பி முத்துராமையா. வளர்ற அவன் சொன்னான், செல்லம் இதெல்லாம் ஞாபகம் சரியாக வச்சுக்கிறியே, இந்த சாம்பாரில் ஏன்டா உப்பு போடலை, அது மறந்துட்டேன்னு சொன்னான். உடனே அந்த அம்மாவே சிரிச்சிட்டுது, நாளையிலேருந்து சரியாக போடுறேங்க, சரியாக வைக்கிறேங்க. அதாவது காயப்படுத்தாமல் நியாயப்படுத்துகிற ஒரு சிந்தனையை நம்ம செயல்படுத்தணும்னு வச்சுங்களேன், வாழ்க்கையிலே மகிழ்ச்சியா. இந்த சாம்பார் இது உப்பு இல்லாது எவன் தின்னுவான், எந்த நாய் தின்னும், அந்த மாதிரி கேட்க. நேற்று வரைக்கும் எது சாப்பிடுது. வார்த்தைகள் வளருமா வளராதா? என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு ஆனந்தம். இதைத்தான் திருவள்ளுவர் விரும்புகிறார். அன்பும் அறனும் உடைத்தாய். அன்புக்கு நிகரானது உலகத்தில் என்ன இருக்கு? அதனால்தான் அருட்பிரகாச வள்ளலார் பாடினார், அன்பெனும் பிடிகள் அகப்படும் மலையென்ன. ஆண்டவன் மலையாக கூட இருக்கட்டும், அவன் அன்பென்ற பிடிக்குள் அகப்படுகிறவன் ஐயா. ஆகையினால் அந்த அன்புக்கு நிகரான அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தானே இன்சொல். தனி மனிதனுக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி, அந்த இனிய சொல் வளம் பொருந்திய நலம் பொருந்திய சொல்லாக இருக்கணும். அதனால்தான் வாழ்க வளமுடன்னு அந்த இயக்கத்தை சார்ந்தவர் சொன்ன ரொம்ப அருமையான வார்த்தை. அப்போ ஒரு சொல் என்பது ஒரு மனிதனுக்கு எண்ண அலைகளை உருவாக்கும். அது எல்லா மார்க்கத்துக்கும் அது பொருந்தும். இன்னும் சொல்ல போனால், நாங்கள் மேடை உலகத்தில் கூட அந்த சொல் வளத்தை பார்த்து ரசிச்சிருக்கிறேன். வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்கள், அவருடைய கூட்டத்தை கேட்டிருப்பீங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் ஒரு மூத்த அறிஞர். பாண்டிச்சேரியில் ஒரு பட்டிமன்றம் நடக்குது. அப்போ தான் நான் முதல் பட்டிமன்றம், என்னுடைய பட்டிமன்றம் 1971. அப்போது குமரி அனந்தன் எனக்கு அணித்தலைவர். அந்த பக்கம் எதிர்பக்கம் பேராசிரியர் ராஜகோபாலன், ஞானசுந்தரம்லாம் இருக்காங்க.
குமரியானந்தன் எழுந்து வர்றார். அணித்தலைவர் வரும்போதே அவர் வேகமாக வந்ததுனால விரல் பட்டு சட்டையில் இருக்கிற பொத்தான் அருந்து கீழே விழுந்து பார்த்துட்டு, இப்படி போனால் நல்லா இருக்காதேன்னு முன் வரிசையில் இருக்கிறவங்க யாராவது பின் கொடுங்கோ பின் கொடுங்கோ பின் கொடுங்கோன்னார். உடனே வாக்கியச கலாநிதி கீவாஜா கேட்டார், குமரியானந்தன் பின்வாங்கலாமான்னு கேட்டார். உடனே குமரியானந்தன் சொன்னார், பாருங்க என்ன ஞானம் பாருங்க, கீவாஜா அவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்குகிறேன். இதாங்க மகிழ்ச்சி. ரெண்டு பேரும் மகிழ்ந்தார்கள், கூட்டம் ஆரவாரம் செய்தது. அப்போ எப்படிப்பட்ட சொல் அதுங்க நம்மகிட்ட தானே இருக்கு சார். எல்லா சொற்களும், காயான சொற்களும் கனியான சொற்களும் நம்மிடத்தில் இருக்கிறது. சொல்வதை பக்குவமாக இதமாக சொல்லுகிற போது எப்படிப்பட்டவர்களும் நமக்கு நெருங்கி விடுவார்கள். அதைத்தான் சொல்றோம். அந்த இன்சொல் யாவர்க்குமாம் இன்சொல், திருமூலரும் அதைத்தான் ஆமோதிக்கிறார். இன்சொல்லுடா, அது சொல்லு போதும், உன்னால் எது செய்ய முடியுதோ முடியல, இதையாவது சொல். அதனால் பாரதி சொன்னா, பொருள் இருப்பவர்கள் பொருளை தாருங்கள், பொருள் இல்லையா போகிற இடத்தில் கிடைக்கும் என்று அருள் வார்த்தையாவது சொல். நீ அங்கே போ, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அதையாவது சொல். அப்போ நல்ல வார்த்தைகள் வரும்போது மனிதர்கள் மானுடம் இணைவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அது. அந்த மானுடத்தை இணைக்கிற மிகப்பெரிய மந்திர சக்தி என்பது ஒரு வார்த்தைகளிலுமே கொட்டி கிடக்கிறது. அதான் நான் சொல்ல, வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகளே பலவீனம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஒரு வார்த்தை மகிழ்ச்சிப்படுத்தும், ஒரு வார்த்தை துன்பப்படுத்தும். அப்ப நல்ல ஒரு வார்த்தைகளை, எண்ண அலைகளை வலிமையாக்குகிற வார்த்தைகளை நாம் சொன்னோம்னா எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நமக்கு ஏற்படும். அதைத்தான் திருவள்ளுவர் நல்ல வளமான நலமான சொல்ல தேர்ந்து. நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற பார்வையே அப்படித்தான் இருக்குது. சில சமயங்களில் தாம்பரத்தில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை சார், அவனே என்கிட்ட வந்தான், நீ தான் ஊர் உலகம்லாம் தெரிஞ்சு வச்சிங்கிறியே, எனக்கு ஒரு நல்ல டாக்டர் சொல்லுன்னா. சரிடா, மடிப்பாக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கிறார், ரொம்ப நல்லா அருமையாக பார்ப்பார், அவரை போய் பார்த்துட்டு வான்னு. அப்போது கூட்டம் அதிகமாக இருக்குமா, என் பேரை சொல்லு உள்ளே விட்டுருவாங்கன்னு போனான் சார். அரை மணி நேரத்தில் வந்துட்டான். பரவாயில்லையே, அரை மணி நேரத்தில் பார்த்துட்டு போய் அனுப்புனேன் ஒரு டாக்டர், போங்க சார் உங்களை போய் நம்பரம் பார்த்து. என்னையாச்சு? போகும்போதே எனக்கு சென்டிமெண்ட்டாக சரியில்லை, முதல்ல போர்டு வச்சுக்கிறாரு, மேலே போகும் வழின்னு வச்சுக்கிறாரு, அதை படித்தது எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், இப்போ கீழே வைக்கிறதுக்கு இடமில்லாதனால தானே முதல் மாடியில் வச்சுருக்கான் அந்த ஆள் கிளினிக்கை. படியேறி மேலே வரணுன்றதுக்காக மேலே போகும் வழின்னு வச்சுருக்கிறாரு, உனக்கு என்ன அதில் கஷ்டம்னு. அது பரவாயில்லைன்னு நான் மேலே படியேறி போனேன். அங்கே போனால் அதை விட பகீர்னு இருந்தது, டாக்டர் கைலாசம்னு இருக்குது. அதனால் மேலே போகும் வழியும் கைலாசத்தையும் இணைச்சேன். இது நமக்கு லாய்க்கப்படாதுன்னு நினச்சி நான் திரும்பிட்டேன்னு. சரி, இப்படி பார்வையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம். உலகம் பலவிதம் இல்லையா, எல்லாரும் ஒன்று மாதிரி இருந்துருவாங்களா? அதனால தான் எல்லாருக்கும் ஏற்றாறு போல திருவள்ளுவர் தன்னை அப்படியே கீழே இறக்கிக்கிறார். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, அவர் அறிவுரையே சொல்லலை சார் யாருக்கும். உண்மையாக நீங்கள் நல்லா ஆழ்ந்த போனீங்கன்னா தெரியும், அறிவுரையே சொல்லலை அவர். டேய் உனக்கு இதெல்லாம் எடுத்துக்கோ நல்லது. நான்லாம் கூட ஆரம்ப காலத்தில் எங்கள் வீட்டில் எல்லாம் இந்த புத்திமதி நிறையா சொல்லும், பசங்களுக்கு தான் யாருக்கு சொல்ல முடியும், நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு தானே சொல்ல முடியும். +2 படிக்கும்போது சொன்னேன், இங்கே உட்காரதெல்லாம் அங்கே உட்காரது, இந்த நேரத்தில் எழுந்துரு, இந்த நேரத்தில் படி, இந்த சப்ஜெக்ட் அப்படி படிப்படி. அவனே முதல்ல ஒரு மாதிரி ஆகி அங்கே வீட்டம்மாவை போய் கேட்டான், பார்க்குறப்பெல்லாம் புத்திமதி சொல்கிறாருமா, அப்பா எப்பம்மா நிறுத்துவாருன்னா. அவருக்கு புத்தி வந்து நிறுத்திடுவார்றான்னா. அன்னைக்கு விட்டத்தான் புத்திமதி சொல்கிறதே. புத்திமதி சொன்னால் யார் சார் இப்போ கேட்பாங்க? ஆசிரியர் கூட வகுப்பறையில் உட்காந்து நம்ம ஒரு கலந்துரையாடல் பண்ணுவோன்னு சொன்னால் தான் அவன் கேட்பான். அட்வைஸ் பண்ணுற காலம் இல்லை இது. ஏன்னா கூகுளை பார்த்து தேடிட்டு வந்து நம்ம கேள்வி கேட்குறதுக்கு அவன் தயாராக வரான்.
நாம் வகுப்பில் அவன் படிச்சுட்டு வந்த பிறகு கேள்வி கேட்ட காலம் போய் இப்போ கூகுளில் அவன் படிச்சுட்டு வந்து கேள்வி கேட்குறான் நம்மளை. காலங்கள் மாறுதா இல்லையா? அன்னைக்கு கூட ஒரு கல்வியாளர்கள் கூட்டத்தில் பேசுகிற போது ஒருத்தர் சொன்னார், மாதா பிதா குருன்றதை எடுத்தாச்சு, இப்போது மாதா பிதா கூகுள் தெய்வம்னு வந்துடுது அப்படின்னார். நான் எழுந்து சொன்னேன், ஒருபோதும் குருவனுடைய இடத்த, ஆசிரியனுடைய இடத்த கூகுள் பிடிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? AK-47 எப்படி இயக்கலாம் என்று வேணால் கூகுள் சொல்லிக் கொடுக்கலாம். எவனை சுட வேண்டும் என்று ஒரு ஆசிரியன் குரு தான் சொல்லிக் கொடுக்க முடியுமே தவிர அதுக்கு தெரியாது. அதுவும் நல்ல ஒரு ஆசிரியனிடத்தில் படித்த ஒரு அறிவாளி தான் கூகுளையை கண்டுபிடிச்சிருக்கான். அதனால் ஒருபோதும் குருவின் இடத்தை யாராலும் இடம் பிடிக்க முடியாது. அது தியாகத்தின் அடையாளம். அறிவு கண்ணை திறக்கிற ஆசான் இடத்தை அவனுக்கு நிகராக இன்னொருவர் இடம் பிடிக்க முடியாதுன்னு அந்த கல்வியாளர் கூட்டத்திலே உட்கார்ந்து அவர் ஆஃப் பண்ணிட்டேன். என்றைக்கும் மாதா பிதா குரு. அதனால்தான் தாய் ஒரு ரோல் மாடல், தந்தை ஒரு ரோல் மாடல், ஆசிரியன் ஒரு ரோல் மாடல். சாதாரணமான சார். அதனால்தான் தந்தை எப்படி இருக்கணும்னு திருவள்ளுவர் சொன்னார், மகன் எப்படி இருக்கணும்னு சொன்னார், தாய் எப்படிப்பட்டவள்னு சொன்னார். 3 குறளுமே ஒப்பும் உண்டு சார். ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், ஈன்று புறந்தறுதல் எந்தலைக் கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிர்வாள் அறிஞ்சமை முறுக்கு களிரிருந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று சங்க இலக்கியம் பேசுறவ. அதான் தந்தையின் கடமை, தனையனின் கடமை, அம்மாவின் பொறுப்புன்னு 3 வருடம் எழுதுறார். யார் இப்படிலாம் சொல்ல முடியும்? அப்படி உள்ள ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு பெண்ணும் அதற்குள்ளே நுழைந்த அந்த முத்தைக்களை எடுத்துக்கொண்டால், அதனால்தான் திருக்குறளை தினம் தினம் படிக்கணும் சார். பிள்ளைகளுக்கு தான் சார் நிறைய கொண்டு போய் சேர்க்கணும். நான் போகிற கல்லூரிகளிலெல்லாம் சிலவற்றை விதையாக்கி வருகிறேன். திருக்குறளை, நல்ல திருக்குறளை அவங்களுக்கு வேண்டிய திருக்குறளை எடுத்து சொல்லி விதையாக்கிக்கிட்டு வர்றேன் எல்லா கல்லூரியிலையும். கேட்டு பாருங்களேன், இன்றைக்கி என்னான்னு கேளுங்களேன். யாரையாவது ஒரு பையனை பிப்ரவரி 14 இன்றைக்கி என்னான்னு கேட்டு பாருங்கள். அப்படி தான் ஒரு அப்பா கேட்டார் பையனை, இன்னைக்கு என்னடா? உடனே பையன் சொன்னான், அப்பா காதலர் தினம்பா. செவிலே விட்டார். கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்ரா அன்றைக்கி, அதை போய் கட்டிட்டு வா போ. ஆனால் அப்பாவுக்கு சிந்தனை வேறு, அவன் சிந்தனை வேறு. உலகம் என்ன கெடுத்து வச்சுக்குது பார்த்தீங்களா சார்? இன்றைக்கி சமூகமும் ஊடகங்களும் தரக்குறைவாக போயிட்டுருக்கு சார். இவனுக்கு எவை எவை தேவையில்லை எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. அதில் ஒருத்தர் விளக்கம் கொடுக்கலாம் சார். எனக்கு பிப்ரவரி 14 காதலர் தினம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம். சரியாக நடுவில் 10 மாதம் சார். நான் கேட்குறேன், தினம் தினம்ன்றீங்களே, குழந்தைகள் தினம்னு ஒன்று வச்சுருக்கானே இல்லை நவம்பர். குழந்தைகள் தினம் கொண்டாடணும்னு அவசியம் இல்லை, குழந்தைகளை தினமும் கொண்டாடுங்கள்னு வள்ளுவர் சொல்கிறார். குழலினிதி யாழினிதி என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஒரு குடும்பத்துக்குள்ளே எப்படி நுழைறாரு பார்த்தீங்களா? தாயின் தகப்பனை யாரை கொஞ்சம், யாரை மகிழணும், எது நிஜ சீரியல் தெரியுமா? குழந்தை தாண்டா உனக்கு நிஜ சீரியல். இன்னைக்கு ஏன் இந்த இளைஞர்கள் கேள்விக்குறியாக இருக்கிறார்கள்? கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் நாமே யோசிக்கணும். தாய் தந்தை பொறுப்பில் இருக்கிறவர்கள் விலகிக் கொள்ளுகிறார்கள், பேச மறுக்கிறார்கள். வருத்தமாக இருக்குது சில இடங்களில். யார் சார் ரோல் மாடல் நான் கேட்குறேன். அதனால தான் நான் 3 பேரையும் 3 ஆங்கிளில் சொல்கிறாரு. எனக்கு அம்மா தானே சார் ரோல் மாடல். ஏன் அவ சொல்லி தானே எனக்கு அப்பான்னு யார் தெரியும்? பிறந்த உடனே அப்பாரா கூப்பிட்டோம், அம்மான்னு கூப்பிட்டான். அவளுக்கு தான் தெரியும், இவன் தான்டா உங்கள் அப்பன், இவன் தான் உங்கள் மாமன், இவன் தான் உங்கள் அக்கா, தாத்தா, பாட்டின்னு உறவுகளை அடையாளப்படுத்துபவள் அவள். அவள் சரியாக சொல்லிக் கொடுத்தாலும் சரியாக வரும், தப்பாக சொல்லிக் கொடுத்தாலும் தப்பாக வரும். அப்போ ஒரு தாய் எப்படி இருக்கணும்? அதைத்தான் அவர் அழகாக சொன்னார். தாய் எப்படி இருக்கணும்னு திருவள்ளுவர் சொல்லலை. அவள் எத்தகையவள் தெரியுமா? என்ற பொழுதை விட மகிழ்வாள் நீ சான்றோன் என்று ஊர் சொல்ல கேட்டு. அப்படின்னா அவள் தான் முதல் நமக்கு ஆசிரியர், முதல் நம்மளுக்கு தெய்வம், நமக்கு எல்லாமே அவள் தான்.
எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலன்னு ஒரு திரைப்பட பாடலில் பாடினான். இப்படி நான் சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு அம்மா பையனை 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை பக்கத்தில் உட்கார வச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கேட்குது. 4 நாளும் கூட்டி சொல்கிறா, 10 ஏன்டா அவங்க ஒப்ப நாட்டுமே பேசுகிறேன். அந்த ஆள் எங்கேயோ உட்காந்துங்கிறான். அவனை வம்புக்கு இழுக்குது அந்த அம்மா. எப்பயுமே வம்புக்கு இழுப்பாங்க. மறுபடியும் கேட்குறேன், விரலை விட்டு கூட்டு. 4 நாளும் 10 தாம்மா. ஏண்டா தப்பா என்னை படுத்துகிறேன்? நான் படுத்தலம்மா, ஒரு வாரமாக உன்னை நான் பார்க்குறேன். காய்கறி கூடையோடு கீரைக்காரம்மா வந்து நிற்குது. இறக்கி வச்சுட்டு 10 ரூபா கட்டு கீரையை 2 ரூபா அரை மணி நேரமாக பேசியே குறைச்சி 2 ரூபாய்க்கு குறைச்சி 8 ரூபாய்க்கு வாங்குற. ஒரு நாள் உருளைக்கிழங்கு 2 ரூபா குறைச்சி வாங்குற. ஒரு நாளைக்கு கோஸை 2 ரூபா குறைச்சி வாங்குற. டெய்லி நான் பார்க்குறேன் 2 ரூபா குறைச்சி தான் நீ வாங்குற. அந்த அம்மா சொல்கிற வேலையில் இப்போ நான் 4 8 நான் கரெக்டாக சொன்னேன்னா நீ 2 குறைச்சா 6 தான் வரும். ஆன்சர் தப்பாகிடும். அதனால தான்மா நான் 4 10 நீ 2 குறைச்சாலும் கரெக்ட் ஆன்சர் 8 வந்துடும். அப்போ தான் அம்மாவே உணர்றாவோ நம்ம தப்பான பாதையை காட்டிட்டோமோன்னு தன்னை திருத்திக் கொள்கிறாள். அதனால்தான் ஒரு தாய் தவறு செய்தாலும் அது வரும், நல்லது செய்தாலும் அது வரும். அதனால்தான் தென்னாப்பிரிக்காவில் நண்பர்களோடு சேர்ந்து படித்து கொண்டிருக்கும் போது மது சாப்பிடும் மாமியம் சாப்பிடும் என்று சுற்றி இருந்தவர் சொன்னார்கள். முடியாது, என் அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை நான் மீற மாட்டேன். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், அதுதான் எனக்கு குரு. எல்லாம் அவள் தான். அவள் சொன்னதை நான் மீற மாட்டேன். மது அருந்தாதே, மாமிசம் சாப்பிடாதேன்னு சொன்னான் எங்கள் அம்மா. அதைத்தான் நான் கேட்பேன். அதில் ஒரு நண்பன் சொன்னான், ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற உன் அம்மாவுக்கு அது தெரியவா போகிறது? நீ சொல்வது தவறு. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இல்லை என் அம்மா, அருகிலே இருக்கிறாள், என் இதயத்தில் இருக்கிறாள். நான் தவறை செய்ய மாட்டேன்னு தடுத்து மறுத்து பேசியே நிறுத்தினானே அந்த இளைஞன், அவன்தானே பிற்காலத்தில் இந்திய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த அண்ணல் காந்தியடிகள் என்று வரலாறு எழுதுகிற உண்மை. எவ்வளவு பெரிய விஷயங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய் ரோல் மாடல். அப்பா இருக்கிறாரு, அடுத்த ரோல் மாடல் சார் அவரு. அப்பாவுக்கு என்ன, அவரை விடவா அவர் உயர்ந்தவர்கள், நோக்கம் உடையவர்கள், லட்சியம் உடையவர்கள் இருக்க முடியும்? தான் பட்ட கஷ்டத்தை பிள்ளைக்கு சொல்லாமல் அந்த பிள்ளையினுடைய நலன்களையே நம்ம மனசில் எண்ணி எண்ணி குடும்பத்துக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு உழைப்பவன் அல்லவன் அவன். அந்த தகப்பன் ஒரு நாள் தன் பிள்ளையை அழைச்சிக்கிட்டு பஸ்ஸில் போகிறான். பையன் உயரமாக குள்ளமாக இருக்கான் சார், வளரல. கண்டக்டர் கேட்குறாரு, எத்தனை டிக்கெட்டு? 2 ஃபுல் டிக்கெட்டு கொடுங்க. சார் பையனை பார்த்தா அப்படி தெரியல, அரை டிக்கெட்டே போதும். இல்லை சார் நீங்கள் ஃபுல் டிக்கெட்டு. ஏன் சார் 4 ரூபாய் வேஸ்ட் பண்ணுறீங்க? 8 ரூபாய் கொடு. 4 ரூபாய் போதும். வேணாம் சார் கொடுங்க. அவர் 1 மணி நேரம் பயணத்துக்கு பண்ணி இறங்குறாரு. கண்டக்டருக்கு மனசு ஆறல. என்ன சார் நான் அவ்வளோ தூரம் சொல்லி என் கண்டக்டர் நானே சொல்கிறேன், ஏன் சார் இப்படி வேணாங்க நீங்கள் அரை டிக்கெட்? சார் சும்மா இருங்க, என் பையனுக்கே தெரியும் அவனுக்கு 8 வயசு ஆகுதுன்னு. அவனுக்கு 8 வயசு ஆகலைன்றதுக்காக ஒரு 4 ரூபாய்க்கு நான் பொய் சொன்னேன்னா அவன் அதை கேட்டுட்டு எதிர்காலத்தில் 4000க்கு 40,000க்கு 4 லட்சத்துக்கு பொய் சொல்லுவான் சார். அதை நான் தப்பான வழியை சொல்லிக் கொடுக்க விரும்பலன்னா பாருங்க, அவன் தான் சார் தகப்பன். இப்படி இருக்கிற போது தாய் எனக்கு ரோல் மாடல், தகப்பன் எனக்கு ரோல் மாடல். ஆசிரியன் அவரை விட ரோல் மாடல் உலகத்திலே இல்லை. எனக்கு அவர்தான் எல்லாம் ரோல் மாடலாக இருக்கிறார் என்பதற்கு இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்தின ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறார் இந்த இந்திய திருநாட்டில், இல்லையா? அவங்க அம்மா அப்பா வச்ச பெயர் பீமாவராவ் ராம்ஜி. அம்பேத்கர் என்பது ஒரு ஆசிரியனுடைய பெயர். என்னை அரவணைத்து தொட்டு துவக்கி என்னை கல்வி அறிவை ஊட்டி என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த அந்த மகானுடைய பெயர் தான் நான் வாழ்நாளில் வைத்துக் கொள்வேன் என்று பீமாராம்ஜி என்ற பெற்றோர் வைத்த பெயரை எடுத்துவிட்டு அம்பேத்கர் என்ற ஆசிரியருடைய பெயரை வைத்துக்கொண்டு சட்ட நிபுணராக சாதித்தாரே, அந்த ஒரு பெருமை ஆசிரியர் நமக்கு ஒரு குரு என்பதற்கு எடுத்துக்காட்டு. சிந்தனை பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற இளைஞனுக்கு யாரு தனக்கு ரோல் மாடல்னே தெரியலையே. அப்படி தெரிந்திருந்தால் நடப்பவர் பின்னால் போக வேண்டிய அவர்கள் நடிப்பவன் பின்னால் போவார்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருதா இல்லையா? கிடைத்தற்கரியதையா அந்த உயிர்
உயிரித்தற்கரியது என்ற உயிர் போன பிறகு அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை இழந்திருக்கிற தாயும் தகப்பனும் வாழ்நாள் முழுவதும் சிறைக்குள்ளே இருக்கிற மாதிரி தானே சார் அது. அப்போ கொஞ்சமாச்சு அந்த இளைஞன் இணைச்சு பார்த்தா இது நடக்குமா? அதைத்தான் நான் சொல்ல, நெறிப்படுத்த வேண்டியது பொறுப்பு யாருக்கு இருக்கு, எங்கே இருக்கு? அதனால்தான் திருவள்ளுவர் சொல்றார், குழந்தைகளோடு குழந்தையாரு. ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கணும்னா ரெண்டு விஷயம் சார். ஒன்று குழந்தையா இருக்கணும், இல்லைன்னா குழந்தைகளோடு இருக்கணும். மகிழ்ச்சி தானா வரும். படைப்பு பலவடைத்து பலரோடு உண்ண உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துழன்றும் நெய்யுடையடிசல் மெய்பட விதித்தும் மயக்குறு மக்கள் எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழுநாள்னு 2000 வருஷத்துக்கு முந்தி புறநானூற்றில் ஒரு புலவன் பாடி இருக்கிறான் குழந்தைய பற்றி. என்ன அழகு சார் குழந்தைகள். ஒரே இதில் அடிச்சிட்டார், குழலி நிதி யாழி நிதி என்பதம் மக்கள் மழலை சொல். திருவள்ளுவர் எவ்வளோ பெரிய ஞானி, நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். குழலை ஊதுவது பெரும்பாலும் ஆண், யாழை மீட்பது பெரும்பாலும் பெண். யாழ் மீட்பது போல ஒரு பெண், குழல் ஊதுவது போல ஒரு ஆண். ஒரு ஆணும் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் 2 குழந்தைகளோடு உன் குடும்பத்தை வச்சுக்கிட்டான்னு அன்னைக்கே பெர்த் கண்ட்ரோலோடு நமக்கு பேசி இருக்கிறார் திருவள்ளுவர். ஆண் குழந்தை வேணும், பெண் குழந்தை வேணும். என்ன அழகு. நீங்கள் நமக்கு நேரம் இல்லை, படி 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 படி, நீ இன்ஜினியர் ஆகு, டாக்டர் ஆகு, தொழிலதிபர் ஆகு. அந்த பையன் அழுகுறான். ஒரே ஆள் எத்தனையோ ஆக முடியும்? ஏதாவது ஒன்று சொல்லு, நான் ஆவறேன். பெற்றோர்களுக்கு பேராசை அதிகமாக போச்சு. எல்கேஜியில் படிக்கிற குழந்தை கூட இன்னொரு குழந்தை அதிகமாக மார்க் வாங்கிட்டா இவங்களுக்கு பிடிக்க முடியல சார். போச்சு போச்சு போச்சு, என்னத்தை போச்சு? குழந்தைகளோடு நம்ம பேசணும், பழகணும், ஆனந்தம். அதான் சார் குடும்பத்தினுடைய ஆனந்தமே அங்கே தான் இருக்குது. ஒரு வீடு ஆனந்த நிலையமாக மாறுவது குழந்தைகளோடு கொஞ்சம் மகிழ்வதில் தான் இருக்கிறது. அதை நம்ம உண்மையிலே இப்போதைக்கு இழந்திருக்கிறோம். உண்மையிலே இல்லையா? மீண்டும் அதை மலர்வித்தால் திருவள்ளுவர் அங்கே நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு நம்ம நினைக்கலாம். அந்த பிள்ளைகளோட பேசணுங்க. அதுவும் குறிப்பாக அம்மா அதிகமாக பேசணும், அப்பா கொஞ்சமே பேசினா கூட நல்லா பேசணும். நீங்கள் பேசி பாருங்களேன். அன்றைக்கி ஒரு பையன் அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா தூக்கமே வரலம்மா, ப்ளீஸ்மா, படித்து படித்து போர் அடிக்குதும்மா, ஒரே ஒரு கதை சொல்லுமா. கதையா? நான் பிறந்து விட்டு கதையை சொல்லவா, புகுந்து விட்டு கதையை சொல்லவா? அவன் சொல்கிறான், எனக்கு 2 கதையும் தெரியுமா, வேறு கதை சொல்லுமா. வேறு கதையா? நீயும் முடிச்சுனுரு, நானும் முடிச்சுனுறேன். உங்கள் அப்பா லேட்டாக வருவான், என்ன லேட்டுன்னு கேட்பான், கதையாக விடுவான். அந்த கதையை நீயும் கேட்டு நானும் கேட்டு தூங்குவோம். இன்றைக்கி லைஃப் வாழ்க்கை முறை இப்படி தானே இருக்கு இல்லைங்களா? புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார்முல் ஏறுபோல் வீடு நடையினா இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணைனா துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. சார், உலகத்திலேயே எது தலை சிறந்த தர்மத்தோடு கூடிய வாழ்க்கைனா இல்லறம் ஒன்றுதான் திருவள்ளுவர் எழுதுறார். அதை கூட பாருங்க, இல்லறவியல் துறவரையல் எழுதுறார். துறவரம், துறவுக்கு கூட அறம்னு எழுதினார் சார். ஏன் தெரியுமா? துறவில் போய் உட்காந்து இல்லறத்தை நினைக்கக்கூடாது. இல்லறத்தில் இருக்கும் போது நான் சன்னியாசம் போகணும்னு நினைக்கக்கூடாது. இங்கே இருந்தால் இந்த தர்மத்தோடு இரு, அங்கே இருந்தால் அந்த தர்மத்தோடு இரு. என்ன பாதை நமக்கு தான் சார். எல்லாத்துலேயும் அறம். துறவு போனாலும் ஒரு அறம், வீட்டில் இருந்தாலும் அறம். அதை தான் நான் சொன்னேன், அறம் தான் அஸ்திவாரம். அறத்தின் மீது கட்டப்பட்டது தான் தமிழனுடைய வாழ்க்கை. அதனால்தான் அவனுடைய பார்வை அனைத்தும் உலக நோக்கியது. திருவள்ளுவரே அதனை சொல்றார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபன் முதற்றிய உலகு. சேக்கரார் எழுதுகிறார், உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் தொடங்குகிறார். கம்பன் தன் காவியத்தை உலகம் யாவையும் தாமள வாக்களும் நிலை பெறுத்தல் நீக்கல் நீங்களான். நக்கீரர் எழுதுகிறார், உலகம் ஓப்ப வலநேர்பு தெரிதர் திருமுருகாற்றுப்படையத்தோட. உலகம் இவனுக்கு பார்வைய அகண்ட பார்வை. அதனால் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா. சாதாரணமான சரித்திரம் படைத்தவர்கள் அல்லையா தமிழர். தமிழ் மொழி இருக்குது, அமுதத்திலும் மேலான மொழி நம்முடைய தமிழ் மொழி.
ஆழ்ந்த ஒரு அழகுடைய மொழி நம்ம மொழி. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுமும் உன் உதரத்தை உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்து அழியாவுன் சீரிழமை திறமை என்ற செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று பாடின பாட்டு சாதாரணமானதல்ல, உணர்ச்சியினுடைய பிழம்பு. தனித்தமிழ் இயக்கத்தை வளர்த்து தோற்றுவித்து வளர்த்து பல பேரை அதன் வழியிலே அந்த பாதையில் பயணித்திருக்கிற மாபெரும் அறிஞர் பன்மொழி புலவர் தேவநேய பாவாணர் அவர்கள் நடமாடிய புண்ணிய பூமி இது. சரித்திர மனிதர். தமிழே மறுபடியும் உருவெடுத்து பிறந்த ஒரு அவதாரம் இல்லையா? எவ்வளவு பெரிய பெருமை நமக்கு இருக்கு. நம்ம மொழி அருமையான மொழியா, கடல் கடந்து போன மொழி, கடல் கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழி, வாழ வைக்கிற மொழி இது. யாராரோ என்னென்னமோ பேசலாம், தூக்கி எறியுங்க. நம்ம மொழியினுடைய அருமை நமக்கு தான் தெரியும். நான் ஒரே ஒரு கேள்வி இந்த மன்றத்தில் நான் கேட்குறேன். சொல்லுக்கும் பொருளுக்கும் தொடர்புடைய அழகிய மொழி நம்ம மொழி. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு தமிழ் அறிஞர்கள் இருந்த இடத்திலே நான் சொன்ன ஒரு செய்தியை நினைவுபடுத்துகிறேன். உலகத்தில் எந்த குழந்தை எங்கு பிறந்தாலும் அது உச்சரிக்கிற முதல் வார்த்தை அம்மா என்பது இல்லையா? ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு அம்மான்னு சொல்லி கேட்டாலே அம்மாவுக்கு கூச்சமாக இருக்குது. என்ன அம்மா அம்மா அப்படிலாம் சொல்லாத. 50,000 ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன், இந்த மம்மின்னு கூப்பிடு. மம்மின்னா அர்த்தம் செத்த போனோம்னு அர்த்தம். உயிரோடு இருக்கிற அம்மாவே என்னை செத்த போனோம்னு கூப்பிடுன்னு சொல்லுது. காலத்தினுடைய கோலம். நீங்கள் எப்படி ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து. மெய்யினா உடம்புன்னு ஒரு அர்த்தம். மா என்பது உயிரும் உடம்புமான எழுத்து. இப்படி பாருங்க, அ என்ற உயிர் தாயின் கருவறையிலே வருகிறது. அந்த உயிர் உடம்பு பெறுகிறது. அது உடம்பு பெறுவதற்கு 10 மாத காலம் எடுத்துக்கொள்கிறது. அதனால்தான் என்னவோ தமிழன் மெய்யெழுத்து 18இல் 10ஆவதாக வரக்கூடிய இம் என்ற எழுத்தை ஆவுக்கு பக்கத்தில் வைத்து 10 மாதத்திற்கு பிறகு உயிரும் உடம்புமாக ஒரு குழந்தையை தருவதனால் உயிரும் உடம்புமான மா என்ற எழுத்தை கடைசியில் வைத்து அம்மா என்ற அழகான சொல் உருவாக்கம் கொடுக்கப்பட்டிருந்தார். நீங்க எந்த மொழியிலாவது இந்த அழகை பார்க்க முடியுமா? எந்த மொழியிலும் பார்க்க முடியாது. சொல்லும் பொருளும் இணைந்து அழகு சேர்க்கிற அழகிய மொழி இது. எவ்வளவோ நயங்கள், எவ்வளவோ பெருமைகள், எவ்வளவோ சிறப்புகள் இதில் இருக்கு. நீங்கள் சாதாரணமாக பேசினாலே மகிழ்ச்சியை உண்டாக்கலாம். அது குழந்தைகிட்ட பேசினா இன்னும் குதூகலம். தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோட நான் 10 ஆண்டுகள் பழகினவன். நான் முதலாக யார் கையை பிடிச்சி மேடைக்கு வந்தேன் தெரியுமா? விழுப்புரத்தில் தோன்றிய மாபெரும் அறிஞர் திருக்குறளார் ஐயா முனுசாமி அவர்களுடைய கை பிடித்துத்தான் நான் மேடைக்கே வந்தேன். ஒருவேளை அதனுடைய வாழ்த்துத்தான் இங்கே வந்து உங்களை 60வது ஆண்டு விழாவில் இங்கே பங்கேற்க வைத்திருக்கோம். திருக்குறள் அவர் மாதிரி கிராமத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார் சார். ஏ மனிதனே அப்படி தான் பேசுவார். இதே தென்காசியில் பேசிட்டு குற்றால அருவியில் குளிக்கலான்னு நானும் அவரும் போயிருந்தேங்க. ஒரு 11 மணிக்கு போவேன், யாரும் இருக்க மாட்டாங்கன்னு போனோம். அங்கே போனால் அவரோட கூட படித்த 2 பேர் அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் கிண்டலாக இன்று ஒரு தகவல், அப்போ வேகமாக போன காலம், அதில் ஒருத்தர் சொன்னார் நட்பு முறையில், ஏ சாமிநாதா, நீ இந்த அறிவு கொட்டுற உயரமான இடத்துல போய் இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்னாரு. ஐயா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நல்லா தான் இருக்கும், நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னாரு. அதை எப்படி மறுத்தார் பார்த்தீங்களா சார்? நீங்கள் நம்ம பேச வேண்டிய முறையில் பேசினா அதை விட மகிழ்ச்சி ஆனந்தம் உலகத்திலே கிடையாது சார். நம்ம மனசை எளிமையாக்கிக்கணும். வன்மமாக்கிக்கிட்டால் வார்த்தை வராது, வெறுப்பான வார்த்தை தான் வரும், விருப்பமான வார்த்தை வரும். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பாடம் அது. மடிப்பக்கத்தில் தான் அவர் வீடு. காலையில் 7 அப்போல்லாம் சார் அவ்வளோ வசதிகள் இருந்தாலும் அவருக்கு காரு கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது சார். பஸ்ஸில் தான் போவார். தம்பி நான் நிலையத்துக்கு போகணும், நான் கிளம்புறேன்னாரு. நான் 1/2 மணி நேரம் பேசிட்டு நானும் அவரும் நேராக வரேங்க.
பஸ் ஸ்டாண்டு மடிப்பாக்கம் பஸ் பேருந்து நிலையத்தில் நிற்கிறோம். அதுக்கு முன்னாடியே ஒரு பஸ்ஸில் உட்காந்துங்கிறோம். இறங்கி ஓடி வந்தான். அவரை பார்த்துட்டு, என் தெய்வமே உன் நிகழ்ச்சினா எனக்கு உயிருன்னா. ஐயா கேட்டார், டெய்லி கேப்பையான்னார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஆரம்பிப்ப, என் கம்பெனிக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் ஓடியாந்துருவேன். இப்படி ஒரு பாராட்டு தேவையா சார்? அங்கே அவன் போன பிற்பாடு நாங்கள் இன்னும் கோவம் வந்துடுது. அவன் போன பிற்பாடு, என்னங்கய்யா அவன் இப்படி பேசிட்டான். சும்மா இருப்புலவர், ஒருத்தனை கம்பெனிக்கு அனுப்புறதுக்கு நான் காரணமாக இருக்கிறேன் பத்தியா. வாழ்க்கையில் நாம் இதெல்லாம் எடுத்துக்கணும் சார், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணுங்க ஐயா. இதை எடுத்து நாம் பழகி பாருங்களேன், நமக்கு உறவுகள் நண்பர்கள் பெருகிக்கிட்டே வருவாங்க ஐயா. நான் ஒவ்வொரு டெய்லியும் ஒரு 5 மணிலேருந்து 5:30 மணி 6 மணி ஒரு 1 ஹவர் இப்படி பேசி பாருங்களேன். ஒரு நாள் நீங்கள் வரலன்னா கூட உங்கள் அத்தனை பேர் தேடுவாங்க சார், எங்கே அவரை காணோம், அவர் வந்தால் நல்லா சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க சார். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் இருக்கிறார், அவர் எப்பயும் மறைய மாட்டார். அவர் வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்கள் நடந்தது. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் டி.ஏ. மதுரை அவருடைய மனைவி 2 பேரும் உட்கார்ந்து அருகருகே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மா வந்து கேட்குது, கொஞ்சம் நிறை மாத கர்ப்பிணி அப்படி நிற்குது. ஐயா ஏதாவது கொடுத்தீங்கன்னா, பொருள் உதவி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். இருமான்னு சொல்லி பாக்கெட்லேருந்து 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாருங்க. அந்த காலத்தில் 100 ரூபான்றது இப்போ 1 லட்சத்துக்கு சமம். யாது 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு சார். கொடுத்தது அந்த அம்மா அப்படி நடந்தது பாருங்கள் கொஞ்சம் தூரம். மதுரம் சொன்னாங்க, நீ ஏமாந்துட்ட, அந்த பொம்பளை நிஜமான கர்ப்பிணி கிடையாது, துணியை வயிற்றில் கட்டின்னு இருக்கிறா, அது கூட தெரியாமல் கொடுத்துட்ட. சரி அப்படியா அம்மா, இங்கே வா. மறுபடியும் கூப்பிட்டார். மறுபடியும் கூப்பிட்டு இன்னொரு 100 ரூபாய் கொடுத்தாரு சார். போமான்ட்டார். போன பிற்பாடு அந்த அம்மா கேட்டது, உனக்குன்னா பைத்தியமாய்யா, தப்பாக கேட்குறான், நான் சொல்கிறேன், மறுபடியும் கூட்டு கொடுக்குற. நீ நானும் நடித்து தானே சம்பாதிக்கிறோம். நம்மகிட்டே ஒருத்தி நடித்து சம்பாதிக்கிறான்னா அவள் தான் என் முதல் நடிகை, நம்மளை விட சிறந்த நடிகை அவள் தான் அப்படின்னார். பார்த்தீங்களா, இந்த மனசு எவ்வளோ பக்குவப்பட்டிருக்கணும். உடனே வந்துடுமா, ஏன் ஏமாத்துற, ஏன் போய் சொன்ன, அப்படி தானே போகுமே தவிர அதை ரசிக்கிற மனம் நமக்கு வருமா? அதனால தான் பாரதி சொன்ன, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. ஏன் இதை நான் இவ்வளவு தூரம் நான் சொல்கிறதுக்கு காரணம், அந்த மனதை ரசனையாக்குறது. டீ கடையில் போங்க சார், டீ ஆத்துறாரு, அந்த இப்படி இந்த டம்ளர் கீழே வச்சுக்குவார், இன்னொரு டம்ளர் அப்படி தூக்குவார், ஒரு பாலமே கட்டுவார் சார். அவர் பாலில் ஒரு பாலம் கட்டுற முதல் ஆள் அவர் தான் இல்லை, அப்படி கட்டுவார் சார். நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன், பாலம் கொட்டிங்க கீழே. அவரை ஒரு அவ்வளவு அழகா, நீங்கள் ஆத்திர அழகாக அப்படி பார்க்கணும், அப்படி போவோம், அப்படி வரும், எல்லாத்தையும் ரசிக்கணும். அதில் வந்து குற்றம் பார்க்கக்கூடாது, குற்றம் பார்க்கன்னு சுற்றம் இல்லைன்னு. நீங்கள் ரசனை உள்ளத்தில் கொடுக்க மகிழ்ச்சின்னு பெருகிக்கிட்டே வரும். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதனுடைய தொடக்கம் எங்கே தெரியுமா? குழந்தை மழலை. அங்கே வந்து நில்றா, குடும்பத்தில் நில்லு. நீ எங்கெங்கேயோ தேடி போகிற மகிழ்ச்சிக்கு, உண்மையான மகிழ்ச்சியை விட்டுட்டு நீ எங்கெங்கே இல்லாத இடத்த தேடிட்டு இருக்க. எப்பயுமே நீங்கள் சொல்கிறத கூட நீங்கள் ரசனையாக சொன்னீங்கன்னா கேட்குறவங்க ஒழுங்காக கேட்பாங்க. டாக்டர் என்ன ரசனையாக சொல்கிறார், கவலையே படாதீங்க, நல்லா ஆயிடுவீங்க. நம்பிக்கை வார்த்தை சொல்கிறாரா இல்லையா? நீங்கள் நல்லானாலும் அவங்க சீக்கிரமாக போய் சேர்ந்தாலும் சேருவீங்க அப்படின்னா அந்த ஆள் வருவானாங்க? வரமாட்டான் சார். அந்த நல்ல நலம் தரும் வார்த்தை. நான் எல்லாம் வகுப்பறையில் நடத்தும் போதுங்கய்யா, ஐயா மூத்தவங்கெல்லாம் தமிழாசிரியர்கள், நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கீங்க, உங்களெல்லாம் நான் வணங்குறேன். நம்ம காலம் பொற்காலம், இப்போ போர்க்காலம். இப்போ ஆசிரியர்கள் பணியாற்றுறது கஷ்டம்யா. சேலத்திலேருந்து ஒரு நண்பர் ஆசிரியர் எனக்கு போன வருஷம் ஆரம்பத்திலே ஃபோன் பண்ணார். ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன் கஷ்டப்படுறீங்க, நல்ல ஊதியம்லாம் கிடைக்கிது, எதுக்கே கஷ்டம்? 6ஆம் கிளாஸுக்கு அட்மிஷனுக்கு வந்த ஒரு பையனை ஹெட்மாஸ்டர் ஒரு கேள்வி கேளுன்னார். ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக வேணும்னா ஊருகான்ட்டான் சார். அதை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாக போச்சு. சரி விடுப்பாண்ண. இல்லை சார்,
அவனை என் கிளாஸ்லேயே போட்டார். இந்த ஒரு வருஷம் அவன் என்ன படுத்துவானோன்னு தெரில. நான் என்ன கேட்க வரேன், நம்ம ரசனைய வகுப்பறைன்றது நம்ம காலத்தில் என்னம்மா கேட்டாங்க பிள்ளைங்க. எவ்வளோ பெரிய அறிஞர்கள் சார், எவ்வளவு பெரிய அறிஞர்கள். நாங்கள்லாம் உட்காந்து டாக்டர் அவ்வை நடராசன் பேசினார்னா நான் இப்படி மகிழ்ச்சியாக கேட்போம். பேராசிரியர் கண சிற்சபேசன் என்ற மாபெரும் அறிஞர் இருந்தார். சொல்லுக்கு சொல் நகைச்சுவை சார். திருக்குறளார் ஐயா எவ்வளவு அழகு, எவ்வளவு கடினமான சைவ சித்தாந்தத்தை கூட எளிமையாக சொன்ன டாக்டர் செல்வ கணபதி எவ்வளவு அருமையாக. பேராசிரியர் சாரங்கபாணி ஆங்கில ஆசிரியராக இருந்தாலும் அன்னை தமிழுக்கு செம்மை சேர்த்த டாக்டர் சத்யசீலன் அறிவொளி. இன்னும் சொல்ல போனால் குடிமை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் என்று பார்த்தாலும் தோற்றத்தில் அவர், ஆனால் வாய் திறந்தாலே சபை ஆரவாரிக்கக்கூடிய ஒரு பெருமிதத்தை பேராசிரியர் ராதாகிருஷ்ணன். என்ன மேதைகள் என் நடமாடிய மண்ணைய அந்த காக்கு கோதண்டராமன். கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க, அத்தனை பேருடைய நிகழ்ச்சி நான் கேட்டிருக்கேன். எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பை, இந்த தமிழை வளர்த்த ஒரு பெரிய சிறப்புக்குரியவர்களாக இருக்கிறார். அந்த ரசனை தானே சார் நம்ம வகுப்பில் கொண்டு போகணும். ஏன்னா ஒரு பையனையோ பெண்ணையோ உலகத்துக்கு உருவாக்கி தர்ற ரெண்டு இடம், ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறைக்கும் அவர் எழுதியிருக்கிறார், வகுப்பறைக்கும் அவர் எழுதியிருக்கிறார். அவர் ஆசிரியர் வழி நடத்துகிறவர்கள் எப்படி இருக்கணும் பல அதிகாரங்களில் எழுதுகிறார். யார் யார் எப்படி இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். நீ எம்பிஏன்னு போய் படிக்கிறீங்களே, எம்பிஏ அதானே. அவர் எதை சொல்லலை, எதை தொடாமல் விட்டார். தர்மத்தினுடைய ஊற்றுக்கண் எதுன்னு அவரே சொன்னாரு. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. பேரறிவாளன் நயனுடையான் பெருந்தகையான் பிரிக்கிறார் பாருங்க. எவ்வளவு நுட்பம் அதற்குள்ள இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அழகு சார். தொட்ட இடங்களெல்லாம் மணக்கும். நாம் கேள்வி கேட்கணும். ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, எப்போதுன்னு கேள்விகள் கேட்கிற போதுதான் சிந்தனையே பிறக்கும். ஏன் இந்த சமுதாயம் இப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுந்த பிறகுதான் தந்தை பெரியாருக்கு இந்த சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்ற, தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு நெருக்கடிகள் சிந்திச்சு பார்க்க. சமுதாய சீர்திருத்த நோக்கம் மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அதை சட்டத்தில் கையில் எடுத்தால் தான் அந்த நோக்கம் நிறைவேறும் என்பதுதான் பேரறிஞர் அண்ணாவினுடைய ஆழ்ந்த கருத்து. பாதைகள் வேறுபட்டாலும் செயல்பாடு ஒன்றுதான். எங்கிருந்து அதைதான் செயல்படுத்துறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஒரு வள்ளுவனுடைய கோட்பாடு இன்றைக்கு வளர்ந்திருக்கிற ஒரு அழகு, அற்புதம், ஆனந்தம் எங்கே உதயமானது? மானுட சிந்தனை. அந்த மானுட சிந்தனையைத்தானே வள்ளுவன் அழகு உடன்பாடு சொல்லியிருக்கிறார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையினார். அவன் சொல்லாத துறை எதுங்க? சொன்ன அழகை நாம ரசிக்கணும்யா. நிலையின் தெரியாது அடங்கையான் தோற்றம் மலையினும் மான பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிது. பயன்தோக்கார் செய்த உதவி நயன்தோக்கி நன்மை கடலில் பெரிது. மலையை விட பெரியது எது, கடலை விட பெரியது எது, உலகத்தை விட பெரியது எது என்று சீர்தூக்கி பார்க்கிறானே, அதில் நான் ரசித்த குரல் அது. பயன் கருதாமல் ஒருவன் செய்த உதவி இருக்கிறதே, அது கடலை விட பெரியது. என்ன ஏன் அதற்கு அவனுக்கு மட்டும் கடலை உதாரணமாக கொடுக்க வேண்டும்? மலையை ஏன் அந்த நிலையும் தெரியாத முனிவனுக்கு கொடுக்கணும்? மலையில கூட பிற்காலத்தில் குவாரியில் கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போன மாதிரி இவன் மனசை உடைக்கிற மாதிரி சில நிகழ்ச்சிகள் வந்தாலும் அவன் மனம் உடையக்கூடாது. எவ்வளோ இருக்குது சார் உள்ளுக்குள்ளே. நீங்கள் ரசிக்கணும் உள்ளுக்குள்ளே போயிட்டு. வள்ளுவன் கிடைக்கிற உவமை இருந்து பாரு. இன்னொன்று தெரியுமா? தெரிந்த உவமையிலிருந்து தெரியாத கருத்தை விளக்குவது தான் வள்ளுவருடைய மேலாண்மை. அவர் சொன்னது எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அவ்வளவு அழகு இருக்கு. ஏன் கடலை சொல்லணும்? கடலுக்கு என்ன குணம் இருக்குது? கடல் நீர் ஆவியாகி தூசோடு கலந்து மேகமாகி வான்வழி வந்து மழை பொழிந்து
ஆறு வழியாக, வாய்க்கால் வழியாக, அருவி வழியாக மீண்டும் கடலில் கலக்கிறது. தான் கொடுத்ததை கூட திரும்ப வாங்குகிற குணம் கடலுக்கு உண்டு. தான் செய்த உதவியை திரும்ப வாங்காத பெருந்தன்மையான் இந்த உலகத்தில் இருக்கிறான். அவன்தான் கடலை விட மேலானவன். அந்த குறள் எழுதுகிறார். அப்படின்னா எவ்வளவு ஆழம், எவ்வளவு சிந்தனை, எங்கெங்கெல்லாம் உள்ள நுழைஞ்ச ஆழந்தை நாம் பார்த்தோம்னா அந்த அழகு தெரியும். நான் வகுப்பறையில் எப்பயுமே போனேன்னா எடுத்த உடனே குறளை நடத்த மாட்டேன். ஒரு முறை நான் ஈரோடு பக்கத்தில் சித்தோடில் பேச போகிறேன். எங்களுக்கு மேடை அனுபவங்கள் பல உண்டு சார். எல்லாத்தையும் நம்ம ரசிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் சில தாக்குதல் கூட நாங்கள் தாங்குதலாக எடுத்துக்குவோம். நிஜமாக சொல்ல பல இடங்களில் பலது நடந்துருக்குதுங்க. நான் இது வரைக்கும் ஒரு 5000 மேடையில் அதுக்கு பார்த்துருப்பேன். எல்லாமே டிக்கெட் திடீர்னு வந்துட முடியுமா? ஒரு பட்டிமன்றத்தில் நடுவராக போயிருக்கிறேன் சார். தீர்ப்பு சொல்கிற நேரத்தில் ஒருத்தன் அப்பப்போ 500 கொடுத்தான் சார். அரை மணி நேர தீர்ப்பில் கிட்டத்தட்ட 5000 தாண்டிட்டுது. அமைப்பாளர் பேசுறது ஒரு பக்கம், அவன் கொடுக்குறது ஒரு பக்கமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி வச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டான். காலையில் 6 மணிக்கெல்லாம் காலிங் பெல் அடிக்கிறான். யாருன்னு எட்டி பார்த்தா அவன் தான் சார் நிற்கிறான். என்ன பண்ணுறேன், ராத்திரி ஏதோ மப்பில் கொடுத்துட்டேன். காலையில் யோசனை பண்ணி பார்த்தேன், எங்கடா பணத்தை காணாமல். நான் ஞாபகம் வந்தது, அதை வாங்கி போகலான்னு வந்தேன். நான் கொடுத்துட்டேன், ஒன்றும் யாருக்கும் தெரியாமல் கொடுத்துட்டேன். வாங்கிட்டு சொல்கிறான், கொடுத்ததே கொடுத்தேன், போதையில் இருந்தாலும் ஒரு மேதைகிட்ட கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் சார். உலகத்தில் நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம். இன்னொரு ஊரில் ஒரு அனுபவம். சாமி புறப்பாடு கோயில் விழாது. சாமி புறப்பாடானது தான் பட்டிமன்றம் தொடங்கணும்னா சாமி ரெடியாக இருக்குது. எப்படா புறப்பாடு ஆகும்னு கேட்டால் யாராவது அருள் வந்த பொண்ணால் தான் சார் புறப்பாடு ஆகும். அப்பயே மணி 9. யார் மேலே எப்போ அருள் வர்றது, நம்ம எப்போ தொடங்குறதுன்னு நாங்கள் உட்காந்துங்கிறோம். அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் அருள் வந்துடுது. எல்லாம் சந்தோஷம் புறப்படுறாவா அப்படின்ட்டாங்க. அப்போதான் உடனே சாமி புறப்பாடு ஆயிடுச்சு. அப்பா நமக்கு பட்டிமன்றம் தொடங்கிட்டோன்னு அழை முடிச்சிட்டோம். காரில் ஏறி உட்காந்துட்டோம். இரவு பயணம். அப்போ எங்கள் டிரைவர் மணி, பா நல்ல வேலைப்பா அருள் வந்தது. அப்போ தான் மணி சொன்னான், யார் மேலேயும் அருள் வரல, என் மேலே தான் வந்தது. நான் காலையில் ஸ்கூல் டியூட்டிக்கு போகணும். அப்போ எவன் பேரில் அருள் வர்றது, நானே அருள் வரணும்னு சொல்லி நானே தான் சொன்னேன் அப்படின்னா. ஆஹா இப்படி ஒரு அருளா அப்படின்னு. சார் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நாம இருந்தால் நமக்குள்ளே சிந்தனை மலரும் இல்லையா? அதனால தான் நான் வகுப்பறையில் போனேன்னா மனப்பாடம் பண்ணுறதுக்கோ அதுக்கோ இதுக்கோ சொல்கிறதில்லை. அந்த ஒரு அனுபவத்தை சொல்லி நிறைவே செய்கிறேன். நேரம் ஆகிடுதா? உள்ளே போனோமா சித்தோடில் 5 நாள் நான் மகாபாரதம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அங்கே கோபாலபுரத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய வீடு இருக்கும். அது எதிரிலே கண்ணன் கோயில் இருக்கும். அங்கே போனவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இருக்குது. அந்த கோயிலே எனக்கு மகாபாரதம் சொற்பொழி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் மகாபாரதம்னா அந்த கட்டுக்கதைகளையோ புராண கதைகளோ சொல்ல மாட்டேன். அது உள்ளே இருக்கிற தர்மம் வாழ்க்கை என்னன்றது தான் நான் ஒரு 1.5 மணி நேரம் எடுத்து கொடுப்பேன். முதல் நாள் பேசிட்டேன். மறுநாள் முத்தமிழறிஞர் கேட்குறாரு. அங்கே வாசலில் இருக்கிறார் ஈச்சர்ச்சா போட்டுன்னு இருப்பார். அவருக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னு மைக்கு உள்ளுக்குள்ளே வச்சுட்டாங்க. 10 நிமிஷத்துக்கு முந்தைய உடனே அவனுக்கு குரல் வருது. நேற்று பேசினார், அவர் இன்றைக்கி வரலையான்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க பண்ணிகிட்டு இருக்காரு, உங்களுக்கு வைங்கய்யா, சவுண்டு வைங்கய்யா, நல்லா சொல்கிறான் அந்த ஆள். அந்த ஒரு வாழ்த்தை நான் பெற்றது சார். அந்த ஊரில் இங்கே ஒரு அனுபவம். எங்கள் சித்தோடில் ஒரு நடுத்தரமான ஒரு பொண்ணு மூத்த வயசுடைய அம்மாவை பவ்யமாக கூட்டின்னு வரும், உட்காரும், கதை கேட்கும், போகும். 3 நாள் அதை பார்த்துட்டு 4ஆவது நாள் கேட்டேன், உன்னை நான் ரொம்ப வணங்குறேம்மா, வயசில் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வணங்குறேன். அந்த அம்மாவை பவ்யமாக கூப்பிட்டு உட்கார வச்சு கதை கேட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் யார் உங்கள் அம்மாவான்னு. இல்லை எங்கள் மாமியாருன்னு. இந்த நூற்றாண்டில் மாமியாரை இப்படி பார்த்துக்கிற மருமகனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு எனக்கு போட்ட சால்வியை அதுக்கு போட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மகாபாரதம் கேட்டால் உசுரே விட்டுருவன்னு சொன்னாங்க.
நானும் 3 நாளாக உட்கார வச்சு பார்க்குறேன், அது போகலை. அப்போ நான் மனசுக்குள்ளே பயந்தேன், நான் பேசி ஒரு உருசு போன மாதிரிலாம் ஆகிடும் அது. அம்மா என்னை காப்பாற்றின தெய்வமேன்னு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கிடைக்கும். நீங்கள் கூட தயவு செஞ்சு சொல்கிறேன், பஸ்ஸில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, அமைதியாக போகாதீங்க, செல்ஃபோனவே பார்த்துன்னு போகாதீங்க, கூட வரவங்களோட பேசுங்க. அதை விட ஆனந்தம் மகிழ்ச்சி உலகத்தில் இல்லையா? பல செய்திகள் நமக்கு கிடைக்கும்யா, பல செய்திகள் கிடைக்கும். வகுப்பறைக்கு நான் போனேன். குரோம்பேட்டை பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வேலை செய்கிறோம். அது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி 140 வாத்தியாருங்க. பக்கம் ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு பெட்டியெல்லாம் போட்டுட்டு 2வது பாட வேலை எனக்கு 7ஆம் வகுப்பு. உள்ளே நுழையிறேன். என்னப்பா பாடம்னு? திருக்குறள் சார். சரி, என்ன அதிகாரம்? சுற்றந்தழால் சார். எங்கூட ஜாலியாக இருப்பானுங்க பசங்க. சுற்றந்தழால் சார். சரி உட்கார். காக்கை கரவா கரைந்துண்ண மாக்கமும் மன்ன நீரார்க்கே உள, அதானே சார்? எப்படி சார் பார்க்காம சொல்கிறீங்க? டேய் 3 வருஷமாக நடத்தணும், உட்காரு. சரி ஏழுமலை எழுந்துரு. காக்கா பார்த்துருக்கியா? அவங்ககிட்ட தான் அது வரும் ஒவ்வொரு கேள்வியா பதில். பார்த்துருக்கியா? உடனே என்ன வரும் தெரியுமா? அந்த கிளாஸில் கான்னு ஒரு சவுண்டு வரும். குழந்தை தானே, அவன் இயல்பை வெளிப்படுத்துவான். சரிடா, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா 1 செகண்டில் முடிச்சுக்குவான். நீங்கள் எதாவது பேசுனீங்கன்னா இன்னும் கற்றுவான். அமைதியாக இந்த மாதிரி அவனே ஆஃப் ஆகிட்டான். சரி ஏழுமலை, உங்கள் வீட்டில் காக்கா பார்த்துருக்கியா? ஏன் சார், வெள்ளிக்கிழமை ஆனால் போதும், ஏகாதசி கிருத்திகை அதெல்லாம் அமாவாசைலாம் வரும்போது எங்கள் அம்மா கொண்டு போய் சோறு மதிலில் வைக்கும் சார். காக்கான்னு ஒரு குரல் கொடுங்க சார். 10-15 காக்கா வருங்க சார். ஷேர் பண்ணி சாப்பிடுங்க சார். சண்டை போடாது, சச்சரவு கிடையாது, போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது. கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் சார் போவோம். இதை நான் பார்த்துருக்குறேன். ஆஹா, அருமையாக பார்த்துருக்கிறேன், அருமையாக ரசிச்சிருக்கிறடா. இதைத்தாண்டா திருவள்ளுவர் சொன்னார், ஏன் மனிதனே, இந்த காக்கை தன் இனத்தை அழைத்து சாப்பிடுவது போல உனக்கு வசதியும் வாய்ப்பும் வந்த காலத்தில் உன் உறவுகளோடு சேர்ந்து பகுத்துண்டு சாப்பிடணுண்டான்னு பகிர்ந்து கொடுக்கறத பழக்கத்தை சொல்கிறார் சார். அதில் ஒருத்தன் எழுந்தான். சார் ஒரு டவுட்டு. என்னடா இது, பரீட்சைக்கு வருமா சார்? ஏன்னா அவன் கவலை அவனுக்கு. ஏன் கேட்குறப்பான்னு? சார் நீங்கள் சொன்னது அப்படியே மனசில் பதிஞ்சு போச்சு சார். நானே ஓனாக எழுதுவேன் சார், படிக்கவே மாட்டேன் சார் உரையை. எதுக்கு? என்ன அழகு சார், திருவள்ளுவர் இதெல்லாம் பார்த்து எழுதுகிறார் சார் அப்படின்னு அவனே என் கூட வந்துட்டான். ஆனால் ஒரு பையன் மட்டும் ஒரு சோர்வாக இருந்தான். அவனை நான் பார்ப்பேன். ஏன் தம்பி உனக்கு புரியலையா? சார் நீங்கள் நடத்தி புரியலன்னு யாராவது சொல்ல முடியுமா சார்? அவ்வளோ உரிமையாக சொல்கிறல்ல, ஏன் ஒரு டல்லாக இருக்கிற, என்ன மாதிரியாக இருக்கிற? என்ன வேணாம் சார்? வேணான்னாலே ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல வேண்டியதை சொல்கிறா. சார் வேணாம் சார், தப்பாயிடும் சார். தப்பானாலும் பரவாயில்லடா சொல்லு. ஒன்றும் இல்லை சார், நேற்று நான் பார்த்தது வேறு, நீங்கள் சொல்கிறது வேறு. எங்கள் தெருவில் பொன்னமான ஒரு பாட்டி வடைய முருகன் விற்குது சார். ஒரு காக்கா திடீர்னு ஓடி வந்து முறுக்கை தூக்கின்னு ஓடி போச்சு சார். பாட்டிக்கு முட்டி வலி ஃபாலோ பண்ண முடியாதுன்னு அந்த முறுக்கை மீட்டு தரணுன்ற ஆசையோடு நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனேன் சார். புளியந்தோப்பில் போய் புளிய மரத்தம் உச்சியில் காலுங்கீழை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த கொத்தி அந்த முறுக்கை காலி பண்ணிச்சு சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காக்காயும் கூட கூட்டு உட்கார வச்சு அது சாப்பிடல. இது உண்மை தானே சார்? 100% உண்மை. எனக்கு மனசு பகீர்னுது. இறைவா என்னை காப்பாற்றிட்டான் சார். பீரியடு முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான். தப்பிச்சண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரான். அவன் சொல்கிறான், அடுத்த டீச்சர் வர்றதுக்கு 5 நிமிஷம் சார், அதுக்குள்ளே சொல்லுங்கள் சார்ண்ணா. டே என்ன அருமையான கேள்வி, என்ன சிந்தனை வளம், என்ன அற்புதம். அப்படி இது மாதிரி யாராலையும் யோசிக்க முடியாது சார். ஆன்சர் சொல்லுங்கள் சார். தெரிஞ்சதானே நான் சொல்லுவேன். சரி நாளை காலையில் பீரியட் இருக்குது, நாளைக்கு பார்த்துக்குவோம். போயாச்சு. ராத்திரி போல் தூக்கம் வரல. பரண்டு படுத்தேன். என்னப்பா அப்படின்னு கேட்டான் எங்கள் பொண்ணு. அவள் வேறு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில். இன்னொன்று சொல்லுங்கள், என் பையனும் என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன். அவள் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படித்தா. அந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படித்தவ என்ன பண்ணா, என்னப்பா அப்படின்னா இந்த மாதிரிமான்னு டக்குன்னு என்ன சொன்னால், ஒரு ஆன்சர் சொன்னா. அது காலையில் சொல்கிறேன்பான்னு படுத்துட்டா. அவள் என்ன யோசிச்சாலே தெரியல. காலையில் நான் அவள் ஸ்கூலுக்கு புறப்படும் போது அந்த ஆன்சரை சொல்லிட்டு போனால் எனக்கு சந்தோஷம் தாங்கலை. இன்றைக்கி அவங்ககிட்டருந்து தப்பிச்சோம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் ஸ்கூலுக்கு வரேன் சார். நேற்று எவன் கேள்வி கேட்டானா காம்பவுண்டு வெளியில் நிற்கிறான் சார். ஐயா வணக்கம், எங்கே லீவ் போட்டுறீங்களோன்னு பார்த்தேன்னா. இப்போ அவன் நேரம், அவன் அப்படி தான் பேசுவான்.
சரி போப்பா போப்பா வரேன். 2வது பீரியட் நான் உள்ளே போகிறேன். அவன் அனௌன்ஸ் பண்ணுறான், சார் நேற்று நான் கேட்ட கேள்விக்கு ஐயா பதில் சொல்லுவார், அமைதியாக இருங்கடான். எவனும் கேட்கல, இவனும் அனௌன்ஸ் பண்ணுறான். சரி நான் உள்ளே போன உடனே நான் சொன்னேன், 39 பேர் அந்த ஒருத்தனுக்கு கை தட்டுங்கடான்னு. ஏன் தெரியுமா? யார் ஒருவருடைய கேள்வி நியாயமானது என்று அதற்கு கட்டுப்பட்டு ஏற்றுக்கொண்டு அதை பாராட்ட தயாராகிவிட்டீர்களோ, நீங்கள் எதை சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்வதற்கு மனதை பக்குவப்படுத்தி கொள்வான். இது உளவியல். பாராட்டுங்கடா. நான் பாராட்டின உடனே அவன் சந்தோஷமாயிட்டான். அப்புறம் தான் நான் சொன்னேன், திருவள்ளுவர் சொன்னதாக நான் சொன்ன கருத்தும் உண்மை, இவன் பார்த்து வந்ததும் உண்மை, நடைமுறை உண்மை, மறுக்க முடியாது. ஆனால் அதிலிருந்தும் ஒரு நீதி கிடைக்கிறது. திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? என் மனிதனே, காக்கைகள் தனக்கு வைத்த உணவை தன் இனத்தை கூப்பிட்டு பகிர்ந்து கொண்டு உண்பது போல் வருகிற பொருளை பகிர்ந்து கொள் என்று சொன்னார் அல்லவா? இவன் சொன்னது பகிரல, யாருக்கும் கொடுக்கல, எந்த இனத்துக்கு கொடுக்கலன்னு சொன்னா இல்லையா? அது என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் மனிதனே, நேர்மையாக வருகிற பொருளை பகிர்ந்து கொள், தவறாக வருகிற பொருளை பகிராதே. ஏனென்றால் தவறாக வருகிற பொருளுக்கு தண்டனை உண்டு. அது என்னோடு போகட்டும், என் இனத்துக்கு வர வேண்டாம் என்று அது தடுத்து நிறுத்தியிருக்கிறது இனத்தை. அது அந்த முறையில் இனத்தை காப்பாற்றுகிறது, இந்த முறையில் இது இனத்தை காப்பாற்றுகிறதுன்னு சொன்னதுதான் சார். அவன் சபாஷ்னா அவன் சொல்லி நான் சொல்லணும். இப்போ நான் சொல்லி அவர் சபாஷ்னார். அப்புறமா நான் சொன்னேன், அதோட போயிருக்கலாம்ல, சந்தோஷமாக போயிருக்கும் வகுப்பு. இது கூட உன்ன மாதிரி 7வது படிக்கிற என் பொண்ணு தாண்டா சொன்னான்னு. அதான பார்த்தேன்னா சார். ஏன்னா எங்களால் தான் சிந்திக்க முடியும்ன்றான். சுவாரஸ்யமாக இருக்கணும் சார். வீடு கலகலப்பாக இருக்கணும் ஐயா. வெளியில் வந்தாலும் நட்பு கலகலப்பாக இருக்கணும் ஐயா. உறவுகள் கலகலப்பாக இருக்கணும் ஐயா. இன்னைக்கு எல்லாமே காணாமல் போயிட்டு இருக்கு. திருவள்ளுவர் அதைத்தான் விரும்புகிறார். மனிதன் மனிதத்தன்மையோடு வாழணும்னா பேசணும், ரசிக்கணும், உறவாடணும். குற்றத்தை பார்க்காத, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். எது அதிகமாக இருக்குதோ அதை எடுத்துக்கிடா. ஏயா ஒரு சின்ன விஷயத்து இல்லை, கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்து ஒன்று நன்று உள்ள கெடும். 1000 தான் கொலையை பண்ணிட்டு அவன் முன்னாடி ஏதாவது உனக்கு நல்லது செஞ்சிருப்பான்ல, அதை நினைச்சு இதை மறந்துரு. என்ன வாழ்வியல் சிந்தனை! நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ரஷ்ய பேரறிஞர் டால்ஸ்டாய் மகாத்மா காந்தியடிகளுடைய ஞான குரு. அவர் எழுதுகிறார், நான் இந்தியாவுக்கு கத்தியின்றி ரத்தமின்றி அகிம்சைகளை விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சியில் நான் வெற்றி பெறுவதற்கு எந்த நூலை முழுமையாக படித்து உள்வாங்கினால் அதை நான் செயல்படுத்த முடியும் என்று கேட்டபோது டால்ஸ்டாய் எழுதுகிறார், உங்களுடைய இந்தியாவிலே தென்னாட்டிலே மிகப்பெரிய உலக அறிஞன் தோன்றினான். அவன் எழுதிய திருக்குறளிலே 1330 நீ படிக்க வேண்டாம், நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 6 குறளை மட்டும் படித்துக்கொள், உள்வாங்கிக்கொள், உணர்ந்து கொள். அந்த உணர உணர உனக்கே ஒரு வழி பிறக்கும், நீ விடுதலை பெறலாம் என்று எழுதினார். முதல் குறள் என்ன தெரியுமா? கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். இது காந்திக்கு எழுதின முதல் குறள். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இது பொய்யாமை பற்றியது, உண்மையை பற்றியது. 2வது குறள். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். இது 3வது குறள். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. 4வது குறள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராகப் பெறின். இது 5வது குறள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற 6 குறளையும் நீ உள்வாங்கிக்கொள், உனக்கு ஒரு வழி பிறக்கும்னார். அப்படின்னா இந்திய விடுதலைக்கே வித்திட்டது நம்ம திருக்குறள் தான் என்று நாம் ஒவ்வொரு தமிழனும் பெருமையாக பேசலாம். ஒவ்வொரு தமிழனும் பெருமையாக பேச. அப்போதான் மகாத்மா காந்தியடிகள் சத்திய சோதனையில் எழுதியிருக்கார். எல்லாம் உள்வாங்கி பார்த்துட்டு, ஒருவேளை எனக்கு மறுபிறவியில் நம்பிக்கை இல்லை, அப்படி ஒருவேளை வாய்க்குமானால் நான் தமிழனாக பிறந்து முழுமையாக திருக்குறள் முழுமையும் படிக்கணும்னு சொன்னார். விருப்பத்தை தெரிவித்தார்னா இதை விட ஒரு தமிழர்களுக்கு ஒரு செய்தி வேணுமா?
அப்போ நம்ம தமிழனாக பிறந்து இதை படிக்காமலாம் இருந்தது தான் எவ்வளோ பெரிய பாவம். வாழ்வியல் நூல் சார் இது, தர்ம அறத்தை போதிக்கிற நூல் இது. எல்லாத்தையும் என்ன சில பேர் என்ன கேள்வி கேட்பாங்க, எல்லாத்தையும் சொல்கிறாரே தவிர சார் எல்லாரையும் மாத்துறாரு, எல்லாம் பண்ணாரு, இந்த குடிகாரனை கொஞ்சம் ஏன்னா சொல்லக்கூடாதா? அதையும் விடல, கல்லுண்ணாமைன்னு எழுதினார். எனக்கு சமீபத்தில் ஒருத்தர் முன்னால் சொன்னார், ஏதோ ஒரு இதில் தான் வந்தது நினைக்கிறேன், இந்த செய்தியில் தான் வந்தது எனக்கு. சுஜாதா நினைக்கிறேன், அறிவியல் அறிஞர் சுஜாதா எழுதினார்னு நினைக்கிறேன். ஒரு குறளை நீங்கள் குறள்னு சொல்லலாம், 1330 குறள் இருக்குது, திருக்குறள்கள் தானே சொல்லணும். திருக்குறள் ஏன் சொல்கிறீங்க? திருக்குறள்கள் தானே சொல்லணும். சுஜாதா சொல்கிறாரு, திருவள்ளுவருக்கு கல் பிடிக்காது, அதனால் திருக்குறள். அது நயம் பிடிச்சது. கல் உண்ணாம எழுதுறாரு. அப்பயும் கேட்குறேன், அவங்களுக்கும் ஒன்றும் சொல்ல முடியாத? சொல்ல முடியாதுப்பா. கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துரியற்று. தண்ணீருக்குள்ளே மூழ்கியவனை கொண்டு போய் தேடுகிறவர் ஒருவன் உள்ள போயிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி கொண்டு அவனை தேடுகிற முயற்சி தாண்டா அவனை திருத்துற முயற்சி. சரி, அவன் எப்பங்க மாறுவான்? அவன் குடிக்காத நேரம்னு ஒரு இருக்கும். அப்போ ஒரு குடிகாரன் அவன் பார்த்து அவனுடைய இழிநிலை செயல்களை எல்லாம் பார்த்து, ஒருவேளை நானும் இப்படித்தான் இருந்தேனோ என்று ஒரு செகண்ட், ஒரு நிமிடம் அவன் நினைத்தான்னா அவனுக்கு மனமாற்றம் வந்துடும்னார். அப்போ அவன் என்ன நினைக்கிறாரு? சட்டத்தால் இவனை தடுக்க முடியாது, மனமாற்றம்தான் இதற்கு வேண்டும்னு அந்த மார்க்கத்தை காட்டுறாரு. அதுதான் முக்கியமானது. எவ்வளோ பெரிய விஷயம் சார். நன்மையில் இந்த இப்போ டொமஸ்டிக்கில் நாங்கள் மாதத்துக்கு 4 தடவை பறக்கிறோம், 5 தடவை பறக்கிறோம், 6 தடவை பறக்கிறோம். டொமஸ்டிக் விமானத்தில் இண்டிகோவில் அதுதான் போகுது. தண்ணி கூட நம்ம கேட்டால் தான் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிருப்பீங்க, அங்கே நம்ம கேட்காதெல்லாம் கொடுப்பான். நாங்கள் இங்கே தண்ணி மட்டும்தான் கொடுப்பான், அங்கே எது எது நமக்கு தேவையில்லை அதெல்லாம் கூட சாப்பிட்றீங்களா சார்னு கேட்பான். அத்தனை மது வகைகள் அவன் வச்சுங்கிறான். பறக்கிறவன் அதுலேயும் போய் பறக்கிறவன்லாம் உண்டு. நான் உட்காந்துங்கிறேன் 3 பேர் சீட்டில், என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, அந்த முனையில் அந்த முதல் சீட்டில் ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. அந்த ட்ரிங்க்ஸை ஊற்றிட்டான். பக்கத்தில் ஒருக்கிட்ட அவன் சும்மா இல்லாமல் நீங்களும் வாங்கிக்கோங்கண்ணா. அவர் சொன்னார், இதெல்லாம் நான் போட மாட்டேன்னார். அதுக்கு அவன் சொன்னான், இதுக்கும் சேர்த்து தான் பில்லில் போட்டுக்கிறான், இருந்தாலும் இது வேணாங்க நமக்கு. சார் கவலைப்படாதீங்க, இது இறங்கிறதுக்குள்ளே இது இறங்கிடும்னா. இல்லை இல்லை, அப்போ கூட எனக்கு இது வேணாம், நான் தொட மாட்டேன். இன்னும் ரொம்ப பயப்படுறீங்க ஏன் சார்? இப்போ நம்ம பறந்து போகிறோம், 25,000 30,000 அடி உயரத்தில் இருக்கிறோம். இந்த விமானம் இறங்கும்னு என்ன நிச்சயம்? அவருக்கு ஒரு பயம் வருது சார் பக்கத்தில் இருக்குது. இது இறங்கிடுதுன்னு வச்சுக்கோங்க, இது இறங்குறதும் தெரியாது, இது இறங்காத போகிறதும் தெரியாது அப்படின்னா, எப்போ ஆளை விடு சாமின்னு அவர் சீட்டையே மாற்றி விட்டார். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மது இருக்குது, அது மனிதனை எந்த அளவுக்கு சீரழிக்கும் என்பது லேசான விஷயம் இல்லை. உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கண் முன்னாடியே பார்க்குறோம். மது உடல் நலனுக்கு தீங்குன்னு சொல்லிட்டு சின்ன வரியில் எழுதியிருப்பான், உயிருக்கு ஆபத்து. நான் கேட்குறேன், எல்லாருமே மனசு சரியில்லைன்னு அங்கே போகிறான், அங்கே உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போகுது. அதான் உண்மை. அதுக்கு அது மார்க்கம் இல்லை. திருவள்ளுவர் மார்க்கமே நிறைய கொடுக்குறாரு. மனிதர்களோடு இரு, குடும்பத்தோடு இரு, குழந்தைகளோடு இரு. இப்படி இருந்தீங்கன்னா உனக்கு அந்த கவலை என்பதே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். இந்த உறவுகள் வலிமையாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்னு கொண்டார். அதனால்தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்வாங்கு வாழ பிறந்தவன்டா நீ, வீழ்வதற்கு பிறக்கவில்லை, தாழ்வதற்கு பிறக்கவில்லை, வாழ்வதற்கு பிறந்தாய். நான் சொல்லக்கூடிய இந்த அம்சங்களை கையில் எடுத்துக்கொண்டால் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன பெரிய தர்மம் தெரியுமா? பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை சின்ன பொய் கூட சொல்லாத வாழ்க்கையில், அதை விட தர்மம் உலகத்திலே கிடையாது.
ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமான குரல் ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? மூத்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் சாடுற இடம் எது தெரியுமா? நீ கொடுக்காட்டாலும் பரவாயில்லை, இன்னொருவன் கொடுப்பதை தடுத்தன்னு வச்சுக்கோ. அதையும் பார்த்திருக்கிறார் அவர் இந்த மண்ணில். கொடுப்பது அழுக்கறுப்பான், சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். சபிக்கிறார். தடுக்காதரா, ஒருத்தன் கொடுத்தானு போய் தடுக்காத. அதில் சில ஆய்வுக்கு உரிய சிந்தனை இருக்கு. அதில் நீங்கள் உங்களே ஒரு கேள்வி கேட்கலாம். கொடுப்பது அழுக்கறுப்பான், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். சுற்றம்னு ஏன் போடுறாருங்க சார்? இவன் ஒருத்தன் கொடுக்கறத இவன் போய் தடுக்கிறான். தடுக்கிறவன் தான் சார் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெட்டு போவான். சுற்றம் ஏன் சேர்ந்து அவனுக்கு கெடணும்? சுற்றத்துக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் உரையாசிரியர்கள் பல பேர் அதை எழுதியிருப்பாங்க. சுற்றமும் அந்த உடுப்பதும் உண்பதுமின்றி கெடும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் ஏன் அந்த சுற்றம்னு போட்டார் தெரியுமா? சுற்றத்துக்கு அந்த பாதிப்பு வராது. அவங்க ஏன் இது பண்ணணும்? அவங்க போய் உடுப்பது உண்பது இன்றைக்கு அந்த பாதிப்புக்கு ஆளாக மாட்டாங்க. இவனை எப்படி நம்ம அர்த்தம் கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன்னா, அதாவது கொடுப்பது அழுக்கறுப்பான், அவன் சுற்றத்தையும் இழந்து விடுவான், உண்பதையும் இழந்து விடுவான், உடுப்பதையும் இழந்து விடுவான். அவன் நிர்கதியாக ஒரு அனாதை மாதிரி நிற்பான்றது தான் அவர் சொல்ல வந்தார் திருவள்ளுவர் என்று நான் நினைக்கிறேன். அது ஏற்புடையதாக இருந்தால் எடுத்து. ஏன்னா சுற்றம் ஏன் சார் அனாவசியமாக வந்து கஷ்டப்படணும்? அவனுக்கு பெரியப்பா சித்தப்பா சொந்தக்காரனா பிறந்ததுனாலே அவனுக்கு அந்த பாதிப்பான் நான் இல்லை. அவன் அவங்களையும் இழந்துருவான். இவன் மோசமான குணமுடையவனு இவங்கிட்ட யார் வருவாங்க? வரமாட்டாங்க இல்லையா? அதனால் அவர்களையும் இழந்து விடுவான் தான் அதுக்கு அர்த்தமாக நாம் எடுத்துக்கொண்டால் கூட அது பொருந்தும். நீங்கள் பொருந்துகிற மாதிரி எதை வேணாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்கும். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாங்கல நோக்கத்தோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு கொள்கலம்தான் அற்புதமான திருக்குறள். இந்த வையகத்துக்கு எதனால்தான் தேன் தானும் கெடாது, தன்னிடத்தில் இருப்பதையும் கெட வைக்காது. 2000 ஆண்டுகளாக ஒரு தேனினும் இனிய திருக்குறள் இந்த மானுடத்தை வாழ்விப்பதற்காகவே இந்த வையகத்துக்கு வந்த ஒரு அற்புதமான நூல். இந்த நூல் தமிழனுக்கும் தமிழுக்கும் கிடைத்திருக்கிறது. தவ பயன் என்றுதான் நாம் பெருமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயரிய நூலை பற்றி உங்களிடத்தில் நம்ம உரையாற்றுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஐயா அருணாசலம் அவர்கள் ஒரு அரிய வாய்ப்பை அளித்தார்கள். இங்கே வந்த பிறகுதான் ஐயாவெல்லாம் பார்த்தேன், வந்து அறையில் வந்து பேசினாங்க. எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவர்களோடு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம்ன்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு மனசுக்குள் எழுந்தது. ஒருவேளை நான் பேசியதில் குற்றம் குறை இருக்குமானால் அதை நான் திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை எனக்கு தெரிவிங்கள். ஒருவேளை உரை சரியாக இருக்குமானால் நான் உங்களிடத்திலிருந்து இன்னொரு முறை கூட பேசுவதற்கு அந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று நான் விரும்பி உங்களிடத்தில் இந்த அருமையான ஒரு திருக்குறளுக்கு இவ்வளவு அரங்கம் நிறைந்த கூட்டம் வந்து கேட்கிற ஒரு அழகிய வரலாறு ராஜபாளையத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்பதையும் நான் இங்கே பார்க்குறேன். போன 10 நாளைக்கு முந்தி நம்ம ஏ2பி உரிமையாளர் சீனிவாசராஜா அவர்களும் நானும் ஒன்றாக இணைந்து தான் கேரளாவுக்கு விமானத்தில் பயணித்தோம். 220 கிளைகளை உலகம் முழுவதும் திறந்திருக்கார். அது மாதிரி உழைப்பின் சிகரங்களாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர். ஐயா முதலமைச்சராக இந்த குமாரசாமி ராஜா அவர்கள் முதலமைச்சராக இருந்த ஒரு மண் இந்த மண். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருக்கிற போது அவர் சொன்னார், என்னிலும் நல்லவர் யாராக இருப்பாரே ஆனால் இந்த ஆட்சியை கொடுப்பானே. அப்போ தான் வந்தவர் குமாரசாமி ராஜார்னா எவ்வளோ பெரிய பெருமையா, எவ்வளோ பெரிய இந்த மண் ஒரு தவ மண்ணியா. அதனால் இது நமக்கு கிடைத்திருக்கிற தவ நூல் திருக்குறள். எல்லாருக்கும் ஒவ்வொரு குறளை நாங்கள் தினம் வீட்டில் படிக்க சொல்லுங்கள். பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு குறளை ஒப்பிக்க சொல்லுங்கள். ஒரே ஒரு அரிய செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை சர்க்கரை புலவர் நாமு வெங்கடசாமி நாட்டார், சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை, இந்த தமிழறிஞர்களுக்கெல்லாம் காலை நேரத்திலே அவர்களுக்கு வேண்டிய சின்ன சின்ன சேவைகளை ஒரு இளைஞன் செய்தார். அந்த இளைஞனுடைய சுறுசுறுப்பையும் ஆர்வத்தையும் பார்த்த ராப்பி சேது பிள்ளை அவர்கள் சொன்னார்,
தம்பி, உன்னுடைய முகத்தில் ஒரு ஒளி தெரிகிறது. நீ தினந்தோறும் ஒரு குறளை மனப்பாடம் செய்து கொண்டு வா. ஒரு குறளை நீ ஒப்பித்தால் உனக்கு ஒரு காலனா பரிசு என்று அறிவித்தார். அந்த பிள்ளை ஆரம்பத்தில் 1, 2 மனப்பாடம் பண்ணி வந்த பிள்ளை காலனா சேர சேர 1330 குறளையும் ஒப்பித்து 1330 காலனாக்களை பரிசாக பெற்றார். அந்த பிள்ளையின் பெயர் அரங்கநாதன். அந்த அரங்கநாதன் தான் பிற்காலத்தில் தவத்திரு குன்றக்குடி அடிகளாராக உலகம் முழுவதும் பாராட்டுகிற அறிஞராக வந்தார் என்றால், ஒரு திருக்குறள் ஒரு மனிதனை மாமனிதனாக உயர்த்தும் என்பதற்கு அவரே ஒரு உதாரணம் என்று சொல்லி, பிள்ளைகளுக்கு அவன் வல்லவனாக வருவதற்கு இந்த உலகம் போட்டி போடுகிறது, அவன் நல்லவனாக வருவதற்குத்தான் திருக்குறள் அவன் கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.